வாதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறையில் பலவிதமான முக்கியமான பிரபலங்களை கூப்பிட்டு நாம் வந்து அடிக்கடி நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மளுடைய காணொளிக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கிற கவுக்கு கங்கர் வந்திருக்கார். வணக்கம் திரு கவுக்கு கங்கர். யோ 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 என்னையா என்னையா சொல்ற? ஐயோ சாரிப்பா பழகதோசம் ஏற்று கட் பண்ணிருப்பாரு. அந்த வகையில் இப்பொழுது சமீப காலமாக தமிழக அரசில் வந்து இப்ப அடிப்படக்கூடிய ஒரு முக்கியமான பெயர் தான் இப்ப நாம் சந்திக்கக்கூடிய மனிதர். அதுவும் தாவேகா மாநாட்டிற்கு பிறகு இவருடைய பேர் எங்கெங்கிலும் ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட மனிதரை நாம் இப்ப நேர்காணல் செய்ய போகிறோம். வணக்கம் திரு காதவ் கருக்குணா. வணக்கம் வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ வந்து முதல் கேள்வி, இது வந்து நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. கொஞ்சம் கேட்கறதுக்கே கொஞ்சம் யோசிச்சு தான் கேட்கற மாதிரி இருக்குது. அது நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, எனக்கு அது ரொம்ப குழப்பமா இருக்குது. முதல் கேள்வியே இதை கேட்கறேன்னு நினைக்காதீங்க. இல்ல இருக்கட்டும். நான் வந்து பல கேள்விகளை சந்தித்துதான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எங்க கட்சியில இருந்துமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேள்விகளுக்கு நான் புதுசல்ல. கேள்விகளை எதிர்த்து பயப்படுவோன்னு அல்ல. கேள்விகளை தைரியமாக கேட்கலாம் நீங்க. ஏங்க அவ்வளவு சீன்லாம் கிடையாது. பாதி பேமெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, மிச்சத்தை எப்ப தருவீங்க அதை கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ பேமெண்ட்லாம் ஒரு விஷயமாங்க. ஏங்க இன்டர்வியூன்னு நான் ஏதோ ஒரு பயங்கரமான கேள்வியாக கேட்பீங்கன்னு நினைச்சா பேமெண்ட் தானேங்க தரேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இல்லாத காசா? அது சரி, உங்க காசா இருந்தா தானே பிரச்சனை. ஏங்க டேக் போலாம். ஓகே. திரு காதவ் கர்ச்சுனா, இப்ப இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க வந்து விசிகா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள். அது எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. வெளியேற்றப்படவில்லை, நானாக தான் வெளியே வந்தேன். அவங்க என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஏங்க சஸ்பெண்ட்னாலே வெளியேற்றுறதானுங்க அர்த்தம். ஏங்க என்னங்க நீங்க வந்து இடைமறிச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு என்ன பிளான் பண்ணமோ அதை வந்து பேசுங்க. நான் சொல்றேன், கரெக்டா சொல்லுங்க. அதாவது வந்து ஐயோ அதாவது நான் வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன் என்பதுதான் உண்மை. நானா விரும்பிதான் வெளியேறினேன். இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி வந்து திமுகவின் அழுத்தம் தான் என்பதை கூறுகிறேன். உங்களை வெளியேற்றுவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக அரசு எப்படி இருக்கு காரணமா இருக்கும்னு நீங்க சொல்லலாம்? இல்ல, திமுக வந்து இதுக்கு வந்து நேரடியாக அவங்க வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்றதுதான் உண்மை. அப்படி அழுத்தம் கொடுத்துதான் வந்து என்னை வெளியேற்றணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படி உங்களை வெளியேற்றுறது மூலமா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தான் நீங்க நினைக்கிறீங்க? பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் இல்லையா அவங்களுக்கு. பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மன்னராட்சி முறையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன தேடுறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த பேப்பர் ஒண்ணு வச்சிருந்தேன் இன்னும் கோர்வையா பேசுறதுக்கு. அது எங்க போச்சுன்னு தெரியல. அதாவது நான் வந்து தலித்துகளுக்கு ஆதரவான அரசியல்ங்கிற ஒரு பணியை நடத்தேன். ஆனா அவர்களும் வந்து வாரிசு அரசியல் வந்து இது பண்ணாங்க. அதுல வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, என்னை வந்து வெளியிட்டுறாங்க. இதைத்தாங்க நீங்க சொல்லணும். எனக்கே மனப்பாடம் இருக்கு, இது கூட உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தெரியல. ஏங்க கொஞ்சம் நர்வஸா இருக்குங்க. பேனா ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் கையில வச்சுக்கிட்டே பேசிடுவேன். ஓகே. நான் வந்து வாரிசு அரசியல் பேசுறேன், அவங்க வந்து தலித் அரசியல் பேசுறாங்க. அதனால என்ன வந்து வெளியேற்றுறாங்க. யோ யார் நீ இந்த உளறிட்டு இருக்க? யோ ஃபுல்லா தூக்குங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு பேசணும். ஒழுங்கா பேசியா, மனப்பாடம் பண்ணு ஒழுங்கா. ஓ, மாத்தி சொல்லிட்டேனா? சாரி. சரி, என்ன ஃபுட்டேஜ் வந்து டெலிட் பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஒரு கேமராமேன் இங்க இருக்காரு, இதெல்லாம் மல்டிபிள் ஆங்கிளா? இங்க இருந்து ஒரு ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கு. அதுவா? அது ஒண்ணும் இல்லைங்க, அது சும்மா இன்சூரன்ஸ்க்கு வச்சிருக்கோம். இன்சூரன்ஸ்க்கு இப்படி 2 கேமரால எடுப்பாங்களா என்ன? என்ன இன்சூரன்ஸ் புரியலையே. அட அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நீங்க பேமெண்ட் ஃபுல்லா கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உங்களுக்கு ஆப்போசிட் கேமரா இருக்குல்ல, அதுல உள்ள ஃபுட்டேஜ் வரும். பேமெண்ட் கொடுக்காம சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்சூரன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் போட்டுருவோம். சிம்பிள். ஏன் எடுத்தோடனே காசுன்னு உயிர் புண்டைய வாங்குறீங்க? நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். பேசுனதெல்லாம் இதெல்லாம் போடாதீங்க. காசெல்லாம் கரெக்டா கொடுத்துறேன். சொன்னா உங்களுக்கு எப்பயே பேமெண்ட் வேணும் இல்லையா? யோ அந்த அனுப்பிடியா. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். இப்போ நீங்க வந்து ஒரு தலித்தை வந்து முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி வெளியே வந்திருக்கீங்க.
அப்படி ஆமா இருக்கும் ஆமா பட்சத்தில் உங்களோட ஆதரவும் வந்து இப்ப தாவேக்காவை நோக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆமா ஆமா ஆமா. தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் யார் முதல்வர் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேற யாரு? விஜய் தான் அவரு. அப்போ விஜய் தலித்தா? ஏங்க திருன்னு முழிக்காங்க. அதான் கீழே பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்து படிங்க. சரி, ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கணுமா? டென்ஷன் ஆகாதீங்க. அது வந்து நாங்க இன்னும் இந்த நிலைப்பாட்டில் முழுமையாக விவாதித்து அதெல்லாம் நடக்கும்போது சொல்லுவோங்க. A few moments later. தொடர்ச்சியாக பல மணி நேரம் நம்மளும் தோழரும் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த நேர்காணலும் அதோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு. பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பல கேள்விகளுக்கான பதிலும் இந்த நேர்காணல் கிடைத்திருக்குன்னா உங்களுக்கும் மக்களாகிய உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இந்த மாதிரி ஆகச்சலமான என்ன சார் தூண்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அழகாக ஆளுமைன்னு சொல்லுங்களேன். அட உங்க மூஞ்சியை பார்த்தா அதெல்லாம் வரமாட்டேங்குது சார், நான் என்ன பண்றது? சரி ரைட் விடுங்க. ஒரு தடவை சொல்லிடுங்க, நான் கட் பண்ண முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புவேன். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் வந்து தொடர்ச்சியாக நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாதன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஹலோ ககடன், என்ன ககடன் இது? நீங்க சொன்னீங்க நீங்க வந்தா இவங்க பணம் உசுறு எடுக்கிறானுங்க. பணம் பேயா இருப்பான போல இருக்கு. எங்க அன்னைக்கு போன்ல பேசும்போது என்ன கேட்டீங்க? கம்மியான செலவுல யார் ரீச் பண்ண முடியுமோ பண்ணலாம். முக்கியமா வந்து யூடியூப் சைட்ல பிரபலமாகிறதுக்கு ஆள் கேட்டீங்க. சீப்பான பட்ஜெட்ல இவன் தான் இருந்தா பிடிச்சு கொடுத்தா எப்படி சொல்றீங்க? ரைட்டு தான். பட் எனக்கு என்னன்னா, பணம் இருக்காங்களே தவிர நம்மளோட உணர்வுபூர்வமா ஒத்து போற அளவுக்கு யாருமே இல்லையேங்க. வேற யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? மத்தவங்களை யாரெல்லாம் கேக்குறீங்களே, ஏன் என்னையும் கேட்க மாட்டீங்களா? என்ன ககடன், நீங்க ரொம்ப நல்ல பத்திரிகையாச்சு, நீங்க இதெல்லாம் செய்வீங்களான்னு தெரியலையே. திமுகன்னு வந்துட்டா நாங்க எவ்வளவு வேணா இறங்கி என்ன வேணா செய்வோங்க. இது முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. ஓகே, அப்ப ககடன் இனிமே நம்ம தான் பார்ட்னர்ஸ். ஓகே. வணக்கம் வீர உச்சிகா உறவுகளே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ல நம்ம ஹோமிஸோட உட்காந்துருக்கோம். ஆப்வியஸ்லி வந்து இப்ப நம்ம போட்டுட்டு இருக்க இந்த எபிசோடுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் என்ன அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் படிச்சா இப்பெல்லாம் என்ன ப்ரோ வேலை கிடைக்குது, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ஆகுனா இன்ஜினியரிங் படிச்சு அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப நாளா நம்ம ஊர்ல உலாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை உடைக்கும் வகையில ஆப்போசிட்ல வந்து இன்ஜினியரிங் ப்ராப்பரா படிச்சா நம்ம வந்து ஸ்கில்ல ப்ராப்பரா டெவலப் பண்ணிக்கிட்டா நம்மளும் ஒரு ஜாப்ல போய் உட்காந்துடலாம். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கட்டும், அது சிவிலா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்கலா இருக்கட்டும், இல்ல ஐடியா இருக்கட்டும், இல்ல சிஎஸ்ஆ இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். ஸோ அதனால வந்து நம்மளோட ஹோமிஸோட ஒப்பீனியன் என்ன, இதுல இன்ஜினியரிங் படிச்சவங்களும் இருக்காங்க, ஸோ அதை வெளியில இருந்து பார்த்தவங்களும் இருக்காங்க. அவங்களோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம கேட்கலாம் அப்படின்றதுனாலதான் இதை அவங்களோட ஒரு டிஸ்கஷனா நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில முதல்ல நம்மளோட இன்னைக்கு இணையிறது வந்து நம்ம எஸ்விகேவோட கிசாமே இணைஞ்சிருக்காரு. இப்போ கிசாமே வந்து நமக்கு அவரோட பாயிண்ட்ஸை வந்து ஒவ்வொன்றா ஸ்டேட் பண்ணார். சொல்லுங்க. முதல்ல வணக்கம். வணக்கம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தாராளமா படிக்கலாம். செகண்ட் வந்து அதை எப்படி படிக்கிறோன்றதான் மேட்டர். வெறும் காலேஜ்ல இருக்க சிலபஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் வச்சு உருட்டி ஓட்டா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு, எங்க படிக்கிறோன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க படிக்கிறோன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல கிடைக்கல அப்படின்னா செகண்ட் இயர் காலேஜ்லயும் தாராளமா எடுத்து படிக்கலாம். ஆனா அதுல நீ கொஞ்சம் நல்லா படிச்சு நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் அதை விட பெட்டர் காலேஜ்ல உனக்கு சீட்டு கிடைச்சு பண்ற மாதிரி இருந்தா மட்டும் செகண்ட் கிரேட் காலேஜ்ல படிக்கிறது நல்லா. இல்ல நான் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் காலேஜ்ல படிச்சுட்டேன், நான் ஸ்கில்ஸும் வளர்த்துக்கல, எனக்கு எப்படி வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது மிக கஷ்டமான காரியம். ஏ கிரேட் காலேஜ் டயர் 1 காலேஜ்ல படிச்சு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போகணும். இது ஒரு. ரெண்டாவது, எனக்கு ஸ்கில்ஸ் வளர்க்க ஐடியா இல்லை, பட் நான் நல்லா எனக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டயர் காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கல,
பட் என்னால் செகண்ட் டயர் காலேஜ் போக முடியும் அப்படின்னா சேர்ந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு மாஸ்டர்ஸ் ஒரு பெட்டர் யூனிவர்சிட்டியோ காலேஜ்லயோ பண்ணிட்டு வேலைக்கு போறது 2வது வகை. 3வது வகை எனக்கு ஸ்கில்ஸும் வளர்த்துக்க தெரியாது, இதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாவது 3 மாசம் 6 மாசம் கோர்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்றது 3வது வகை. 3வது வகையிலயும் வந்து வேலை கிடைக்கும். பட் ஆனா இந்த 3வதுல இருக்கிற சக்சஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஓகே ஓகே. ஆனா அதுக்காக செலவு பண்ற காசு வந்து அதிகமா இருக்கும். புரியுதா? 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கோர்ஸ் போயிட்டு அந்த கோர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் காலேஜ்ல நீ செலவு பண்ண காசுக்கு ஈக்குவலா காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும். புரியுது புரியுது. படிக்கும் போதே கொஞ்சம் ஐடியாவோட இப்பெல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆன்லைன் ஃபாரம்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய என்னென்ன தேவை அப்படின்றத நீயே கொஞ்சம் கத்துக்கிட்டு இது பண்ண. சிவில் நான் படிக்கிறேன், எனக்கு எதுக்கு கோடிங் அப்படின்னு நீ நினைச்சா நீ பைத்தியக்கார. சிவில் படிக்கும் போதே கத்துக்கிட்டு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கத்துக்கிட்டு ஜிஐஎஸ்னா என்ன, எஸ்என்எஸ்எஸ்னா என்ன, ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா என்ன, அதை வச்சு நம்ம எப்படி வந்து மார்க்கிங் பண்றது அப்படின்னு நீ கத்துக்கணும். மெக்கானிக்கல் படிக்கிறேன், எனக்கு எதுக்கு கோடிங். மெக்கானிக்கல்ல நீ வந்து சப்சி சர்ஃபேஸ்ல இருந்து டேட்டா எடுத்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுவேன், ஷிப்பிங்ல இருந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுவேன்றதை நீ கத்துக்கணும். அதே மாதிரி நான் ஈஸி தானே படிக்கிறேன், ஈஸிக்கு எதுக்கு கோடிங் அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஈஸியில இருந்தாலும் நீயும் கோடிங் கத்துக்கணும். சிவில் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஏஐ அண்ட் கோடிங் பேஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. அதை நீ கத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணா யூ வில் ஷைன் பெட்டர். இல்ல அதை நான் கத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களுடைய நிலைமைதான் கவலைக்கிடமாக முடியும். இப்போ இந்த மெயினா வந்து இந்த நடுவுல வந்து சொல்றவங்க யாருன்னு பார்க்கணும். லைக் வந்து இன்ஜினியரிங் படிச்சேன் ப்ரோ, எனக்கு வந்து வேலையே கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து இந்த எந்த கேட்டகரியிலயும் ஃபிட் ஆகாம கடைசியா வந்து நான் பேருக்கு டிகிரின்னு ஒன்று படிச்சுட்டேன், ஆனா இந்த டிகிரி வந்து எனக்கு எதுக்குமே ஹெல்ப் பண்ணல, அதை வச்சு இவன் ட்ரையும் பண்ணியிருக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேட்லாப் நான் புடிச்சு படிக்கல அப்படின்னு டேய் புடிச்சு படிக்கலாம் அப்புறம் ஏன்டா அதுல போய் படிச்ச அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் போனேங்க, நான் இன்ஜினியர் இல்லைன்றதே நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. சரி உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு விஷுவல் இது தாங்க பிடிக்கும்னு வானுங்க. ஏய் யாரா நீங்கன்ற மாதிரி இருக்கும் நமக்கு லிட்டரலி. அந்த மாதிரி கூத்து பண்றவனுங்களும் இருக்கானுங்க நிறைய. அதுதான் இப்போ நான் வந்து இந்த இதுல இருந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படித்தேன். பட்டு எங்க வீட்டில் வந்து என்ன அனுப்புனது எதுக்கு அப்படின்னா, நான் டிகிரி மட்டும் முடிக்கிறேன், அதனால நான் வந்து ஒரு காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தேன். பட் அந்த காலேஜ்ல வந்து ஸ்கோப் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ஆப்வியஸ்லி நான் படிச்ச காலேஜ்ல இவனுங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணானுங்க. எல்லாமே நீங்க ப்ராப்பரா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருந்துக்கலாம். பட் அவுட் அண்ட் அவுட் என்னோட இண்டஸ்ட்ரி டோட்டலா வேற அப்படிங்கிறதுனால, சரி எனக்கு இதுல நீ ஒரு டிகிரி வாங்கி கொடு அப்படின்னு சொன்னதுனால அது ரிலேட்டடா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஆர்ட் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு நான் டோட்டலா இந்த சைடு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். பட் அதுல உட்கார்ந்துருந்தவனுங்க எல்லாமே என்ன இதானானுங்க அப்படின்னா, லைக் வருஷம் ஃபுல்லா வருவானுங்க, உட்காருவானுங்க, ஏன் படிக்கிறோம் அப்படின்றது தெரியாம இருப்பானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் இது வந்து ஓகே நம்ம வந்து இதுல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க போய் அதுல வந்து ஓரளவுக்கு இதாயிட்டானுங்க, சர்வே ஆயிட்டானுங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த எதுவுமே பண்ணாம வந்து சும்மா வர்றது, வாயில கூலி போடுறது, அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து நான் வந்து படிக்கணும், எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த இன்ஜினியரிங், நான் வந்து வேற தொழில் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க வந்து ஒரு செட் ஆஃப் பேர் வந்து இருக்கானுங்க. ஸோ அதை வந்து நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட வந்து லோன் உல்ஃப் வந்து சொல்லுங்க. லோன் உல்ஃப் வணக்கம்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. கிசாமே சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, கத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு இல்லையா? அது ரெண்டும் வேற வேற விஷயம். இப்போ வந்து அந்த ஃபீல்டு பிடிக்காம சரி இந்த பியர் ப்ரெஷர்னால நிறைய பேர் எடுப்பாங்க, சிஎஸ் தான் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்தோ தேர் இன்ட்ரெஸ்ட் இன் மெக்கானிக்கல் ஆர் இல்லைன்னா சிவில் அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வலுக்கட்டாயமா எடுத்தா அது வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் தான். ஓரளவுக்கு வந்து கெரியர் சாய்ஸ் வந்து காலேஜ் சேரும்போது இருக்கணுங்கிறது என்னோட தாட். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம், எந்த ஃபீல்ட்ல போக போறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ண தெரியல அப்படின்னா, சரி இன்ஜினியரிங் அந்த கவுன்சிலிங் போவாங்க இல்லையா, கவுன்சிலிங் போகும்போது வெறும் பியர் ப்ரெஷருக்காக எடுத்து அதை பண்ணோம்னா யூஸ் கிடையாது.
ஏன்னா ம், ம், இப்போ நான் நான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது தமிழ்நாட்டுல எனக்கு வந்து 560 அந்த மாதிரி ஆயிருக்கு. சரிங்களா? ம், எனக்கு ம், வந்து எல்லா காலேஜும் கிடைச்சது, அண்ணா யூனிவர்சிட்டியும் கிடைச்சது. பட் ம். எனக்கு வந்து ஒண்ணு வந்து என் வீட்டு பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக ஒண்ணு சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் ம், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் தான் எனக்கு இஷ்டம். இந்த சிப் பேஸ்ட் ம், டிசைனு இதெல்லாம் வந்து இஷ்டம். ம். அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து எடுத்தேன். ஓகே. நான் என்ன எடுக்க எந்த ஃபீல்டு எடுக்க போறேங்கிறது நான் எப்போ டிசைட் பண்ணிட்டேன். நான் 10th ம், டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் எடுக்க ம், போறேன்னு. ம், ம், அந்த ம். மாதிரி அந்த மாதிரி எடுத்து படிச்சோம்னா கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கே. சரி ஓகே. ஓகே நம்ம பிடிச்ச ஃபீல்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு ம், சொல்லிட்டு. ம், நீ பாத்தீங்கன்னா என்னோட கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஎஸ்பி, அப்புறம் யூபி, இதுல ம், எல்லாமே வந்து நான் பயங்கரமா ட்ரை பண்ணேன். ம், இந்த இந்த மற்ற சப்ஜெக்ட்லாம் சும்மா இந்த ஒர்க் ஷாப் ஷாப்னு இருப்பானுங்க, அது மேண்டேட்ரி. சிவில் ம், இன்ஜினியரிங் ம், ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எல்லாம் படிக்கணும். ம். ஆமா. சிவில் இன்ஜினியர் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கும் அது பிடிக்காது. நான் எனக்கு இந்த சப்ஜெக்டே பிடிக்கல, எதுக்கு என்னை பரிச்சு எழுத சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் 2 இன்டர்னல் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இயர்லயே. ம், ரெண்டு ம், ரெண்டு ம். ரெண்டு இன்டர்னல் எழுதல. ஃபைனல் எக்ஸாம் போய் எழுதி அது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து படிக்க வராதுன்னா வந்து புக்கை பார்த்து படிக்க முடியாது என்னால. ம், அப்படியே ம், நம்பர்லாம் பறக்கும் எனக்கு. பேஜ் ம், திறந்தேன்னா அந்த ஆல்பபெட்ஸ் எல்லாம் பறக்கும். டிஸ்லெக்ஷியா ம். மாதிரி அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. ஆ. அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்படின்னா பரீட்சை அப்படின்னா எங்க அம்மா வந்து படிப்பாங்க, நான் புரிஞ்சுப்பேன், ம், அவ்வளவுதான். ம், ம், அவங்க ம். அவங்க அவங்க படிக்க படிக்க நான் வரைவேன், நோட்ஸ் எழுதுவேன். அதை பேஸ் பண்ணி என்னோட புரிதல் பேஸ் பண்ணி தான் நான் எழுதுவேன் பரீட்சைக்கு புரியுது, போய். புரியுது. ம், ம், ம். காலேஜ்லயும் அந்த மாதிரி தான். இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தாரு, பிரேம்குமார்னு. ஓகே, ஓகே. அவர் அவர் வந்து பரீட்சைக்கு ஒரு நாள் முன்னாடி என்னை கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு ம், இந்த மாதிரி வாப்பா நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வாம்பாரு. சரி ம், சார் வரேன் அப்படின்னு. அங்க போனோம்னா அவர் புக்கை ஒதுக்கி வச்சுட்டு டேபிள்ல அந்த போர்டுல வந்து வரைய ஆரம்பிப்பாரு. இந்த ம், டாபிக் ம், இப்படி, இதுதான் ம். இப்படி, இதுதான் இப்படின்னு. சரி சார் ஓகே. ஓகே. நோட்ஸ் எழுதலையா அப்படிம்பாரு. இல்ல சார் நோட்ஸ் ம், எழுதுனா மறந்துடுவேன், நீங்க ம், சொல்லுங்க நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ம். அவர் சொல்லி கொடுக்கறத வச்சு நான் படிச்சு எழுதி நான் வந்து இது பண்ணுவேன். அதனால ஓகே, வந்து ஓகே. ஃபீல்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ம், தாராளமா வந்து எடுக்கலாம். கிசாமே சொன்ன மாதிரி எந்த செகண்ட் டயர் காலேஜ்ல எடுத்தாலுமே வந்து ஷைன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டெஃபினெட்லி அந்த ஃபீல்ட்ல வந்து யூ வில் ப்ரூவ் யூர் செல்ஃப். ஒரு மினி ஓகே, ப்ராஜெக்டா ஓகே. இருக்கட்டும், இல்ல இன்டர்ன்ஷிப்பா இருக்கட்டும், கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்க. அந்த இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் வரும். அதை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் வரும். ஓகே, ஆனா ஓகே, ஓகே. அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஆட்டோமொபைல்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட், ம், எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட். ம், இப்போ வந்து ம், ம். அவனே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல RX 100 வச்சிருந்தான். ஓகே. அவனே வந்து கார்பரேட்டர் கழட்டி கிளீன் பண்ணுவான். ம், அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பத்தி பேசுவான். அதுக்கப்புறம் வந்து ம், எஃப்ஐ கிட் வந்து RX 100 போட முடியுமான்னு ஒரு ம், 11,000 செலவு கிட் வாங்கி ம், அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டாலும் பண்ணான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட். ஆனா ம், வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டாங்க. ம், அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ம். அவனுக்கு என்னையா சும்மா கோடிங்கிறீங்க இதை பண்ணுங்கிறீங்க, எனக்கு வந்து இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ம், செகண்ட் இயர்ல கிளாஸும் அட்டன் பண்ணல, பரீட்சையும் எழுதல. ம். அவன் டிபார் ஆயிட்டான். டிபார் ஆனதுக்கப்புறம் இதுவும் விட்டான், காலேஜும் விட்டான். இல்லை இல்லை எனக்கு ஓகே. வரத்துக்கு இஷ்டமே இல்லை, தேவை கிடையாது இந்த ம், கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். ம், அதுக்கப்புறம் வெளியே போய் ஆட்டோ கேட் படிச்சான். ம். படிச்சதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் பத்தி நிறைய ஏகப்பட்ட கோர்ஸ் படிச்சான். படிச்சுட்டு இப்போ வந்து இஸ் ரன்னிங் a சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் இன் ஓபிடின்னு தெரியும்ல, ஓபிடி டிவைஸ். கார்லாம் ஃபிட் பண்ணி காரோட சென்சஸ் எல்லாமே வந்துடும் அதில். ஓகே. ஐ அம் அதுல நாட் தட் மச் வெர்ஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ங்க. எனக்கு ஓகே. அத பத்தி அது ஒண்ணும் தெரியாது. அதனால நீங்க அது- சொல்லுங்க அ- கேட்டுக்கிறேன். அதுல வந்து பெரிய ஆள் ஆயிட்டானா வந்து ஒரு ஃபண்டிங் கிடைச்சது அவனுக்கு. ஒரு ம், இன்வெஸ்டர் கிடைச்சாரு. கிடைச்ச ம், போது சரி உன் ஐடியா நல்லா இருக்குப்பா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணாரு. ம், அந்த ஃபீல்ட்ல போய் அவன் இப்போ வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். வெஹிட்டோ ம், அப்படின்னு ஒரு கம்பெனி, ஆனா லுக்கப் பண்ணுங்க. ம். வெஹிட்டோ, VEHITO. ஓகே. அதுல தான் வந்து அது அவன் கம்பெனி தான், அவனோட பிரெயின் சைல்டு தான் அது. ஸோ ஓகே.
அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதுதான் ஆட்டோமொபைல் தான் அவனோட இன்ட்ரெஸ்ட். ஆனா வந்து ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டூ சிஎஸ். அவனுக்கு பிடிக்கல, சரின்னு விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டான். ஆனா அந்த அளவுக்கு விட்டுட்டு வர தைரியம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. சரி, காலேஜ் சேர்ந்துட்டோம், அப்புறம் வீட்டுல என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் வந்து பைசா கூட சேர்ந்துருக்குமே, வேண்டாம் அப்படின்னு வந்து நிறைய ஷைவே ஃப்ரம் திஸ். அதனால வந்து அவங்க வந்து தேல் எண்ட் அப் பீயிங் நாட் சோ சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ். அவங்கனாலதான் வந்து மிச்சவங்களுக்கு ஒரு ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகும். சரி, ஓகே, என்ன இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி வேலை கேட்க போறது இல்ல என்னத்துக்கு அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து கிரியேட் ஆகுறது வந்து இந்த மாதிரி ஆளுங்க தான். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் சொன்னீங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கீங்க. இப்ப வந்து வேற வழி இல்லை, நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பேரண்ட்ஸோட ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம வந்து ஆமா, நம்மளோட இதுக்குள்ள வந்துட்டோம். சரியா? இப்ப அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸோட இந்த ரிலேட்டிவ்ஸ் படுத்துற பாடு ரொம்ப ஜாஸ்தி. ஆமா ஆமா, எல்லாம் எல்லாம் ஒரே கர்மம் தான். பேரண்ட்ஸ்ன்னு சொல்றப்ப இவனுங்க எல்லாம் சப்கிளைகள் மாதிரி வந்து உள்ள வந்துருவானுங்க. டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் போட்டு எழுதுவோம்ல, அதுக்கு கீழே பேரண்ட்ஸ் கீழே ரிலேட்டிவ்ஸ் கீழே மாமா அத்தாங்கோ தங்கம்மான்னு வந்துருவானுங்க. ஆமா, பைத்தியார பயலுங்க. நான் மெயினா என்ன சொல்ல அப்படின்னா, இப்ப நீ வந்துட்ட, நீ ஐடிக்குள்ள வந்துட்ட, ஆனா நீ அடுத்து வந்து ஆட்டோமொபைல் போகணும் அப்படின்னா ஐடிக்குள்ள ஆட்டோமொபைலுக்கான ஒரு வேலை இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா. சரியா? கண்டிப்பா. நீங்க வந்து அதை என்னங்கறத நீங்க சர்ச் பண்ணி அதுல உங்களோட ஆமா, இன்ட்ரெஸ்ட வந்து நீங்க செலுத்திக்கிறது பெட்டர். ஏன்னா அது வந்து அதான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட். அந்த 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 இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒரு இது ஐடியை பத்தின ஒரு இதாவும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்டோமொபைல்லயும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கரெக்ட். உள்ள போயிட்டு ஒன்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றப்போ சைட்ல உங்களுக்கு டைம் இருக்கப்ப நீங்க நிறைய கோர்சஸ் வந்து பண்ணிக்கிறது பெட்டர். அப்ப நீங்க கண்டிப்பா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஜாபோட டெசிக்னேஷன் நீங்க மாத்துறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு அப்படின்றதுதான் இங்க கண்டிப்பா. இங்க சும்மா சும்மா வந்து யாரும் சொல்லல. ஏதாவது வந்து நீங்க எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலதான், ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளியரா ஒரு மைண்ட் செட்ல இருந்தா நான் பண்ண போறது இதுதான். பட் இப்போதைக்கு எனக்கு பின்னாடி போட்டுக்கிறதுக்கு ஒரு டிகிரி தேவை, அதனால நான் உள்ள போறேன். சரியா? கரெக்ட். ஆனா உள்ள போனாலும் இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு லைட்டா பாத்துட்டு அதுக்கும் இதுக்கும் எனக்கு இப்ப தேவை இருக்கா தேவை இல்லையா அதை மட்டும் நான் பார்ப்பேன். எனக்கு தேவை இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் அதை எடுக்கல. எனக்கு தேவை இருந்திருந்ததுன்னா நான் அதை பண்ணியிருந்திருப்பேன். பட் அதுக்காக நான் வந்து படிச்சதே வேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நான் இப்ப இதுல படிச்சுட்டு இருக்க இதுல வந்து எக்ஸல் ஆயிட்டேன், நான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்க வேலையில எக்ஸல் ஆயிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஸ்கில்லையும் நான் கத்துக்கணும்னா என்னால கத்துக்க முடியும். ஏன்னா அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து எனக்கு இந்த ஸ்டடீஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா போதும். அதுதான் விருப்பங்கிறது. இப்ப வந்து ஆமா. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதையாவது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், யூஸே கிடையாது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என் கூட படிச்சவங்களே ஒரு பையன் வந்து ஹி வாஸ் ஹார்ட்கோர் இந்த சிப் டிசைன்ல வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இருந்தான். சிப் டிசைனிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிரியம். அதுல வந்து மாஸ்டர்ஸும் பண்ணான். மாஸ்டர்ஸும் பண்ணிட்டு ஹி லேண்டட் அ ஜாப். அதுல வந்து இப்போ நார்மல் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கும் அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50% 60% ஒரு பேரிட்டி வரும் பேல. கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். ஆனா வந்து அவனுக்கு அந்த வேலை அவ்வளவு பிடிச்சனால ஹி யூஸ் டு ஸ்பெண்ட் டே அண்ட் நைட் ஓயாம வேலை பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், சிப் டிசைனிங் பிடிக்கும். அவன் அவன் சின்ன கம்பெனில தான் இருந்தான். அந்த கம்பெனில அவன் பர்ஃபார்ம் பண்றதை பார்த்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து அவரே வந்து அவனை வந்து இன்டெலுக்கு ரெஃபர் பண்ணாரு. இன்டெல் தான் வந்து கிங் இல்லையா சிப் டிசைன்ல. இன்டெலுக்கு வந்து அவரே ரெஃபர் பண்ணார். ரெஃபர் பண்ணிட்டு நீ அங்க போ, உனக்கு அதுதான் ஸ்கோப்பு, இங்க இருந்து நீ வீணாக்கிட்டு இருக்க வேலையை, நீ ஹெட் ஆஃப் சிப் டிசைனிங் ஆகலாம் அங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சிஇஓ irrespective of losing the best person அவரே ரெஃபர் பண்ணி இன்டெல் ஹெட் ஆஃப் இவர்கிட்ட பேசி சிப் டிசைனிங் கிட்ட பேசி இவனோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவரே ப்ரொஜெக்ட் பண்ணி இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அங்க 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 போய் கிளப்பிட்டு இருக்கான். இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அதாவது இது நானுமே என்னோட இதுல நான் வந்து இது பண்ணிருக்கேன். நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து அனிமேஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு காலத்துல பேர் இருந்தது என்ன அப்படின்னா, எங்க வீட்லயுமே எனக்கு வந்து எங்க அம்மா வந்து நல்லா வரைவாங்க. எங்க அம்மா வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து டிராயிங்கே வராதுரா, உனக்கு ஆர்ட் ரிலேட்டட்ல இதே வந்து சுத்தமா உனக்கு கை வரமாட்டேங்குது அப்படின்றதான் எனக்கு இருந்துச்சு.
சரி, அந்த ஃப்ளோ உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓகே. இன்னைக்கு நான் வந்து ஒரு அனாட்டமி படிச்சு ஒரு விஷயம் வரைஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, இது முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம் அப்படின்றது எனக்கு அதுல வந்து புரியுது. அது என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் பிராக்டிஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதுல போயே ஆகணும். என்ன ஆமா. ஆனாலும் நான் அதை வந்து ட்ரை பண்ணியே தீருவேன். ஏன்னா நான் வந்து எத்தனை பேப்பரை வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். லைக் பேப்பர் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணது ஒரு ஒரு ரேக் பண்டில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வீண் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வர முடியும். ஆமா. புள்ளி வச்சா போதும், உங்களுக்கு புள்ளி வைக்க தெரிஞ்சா போதும், நீங்க வரைஞ்சிடலாம். அது எப்படி வரைஞ்சிடலாம் அப்படின்னா கீ ஆஃப் சக்சஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள். கரெக்ட். இப்ப அதே மாதிரிதான் இன்ஜினியரிங்கும் வந்து உங்களுக்கு அது இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலனா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தேடிக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா ஐடினா ப்ரோ எனக்கு வந்து கோடிங்லாம் வராது ப்ரோ, ஜாவா இதெல்லாம் படிக்கணும், அது ஐடி கிடையாது. உண்மையா சொல்ல போனோம்னா அது ஒரு டூல். ஐடியோட கோர் சப்ஜெக்ட்ங்கிறது டோட்டலி கம்ப்ளீட்லி வேற. ஓகே, சோ அதுல இருக்கிற கோர் சப்ஜெக்டோட இது வந்து கிரிப்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல வந்து அதுக்குள்ள இருக்க ஐடி பேஸ்டு ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அதனோட கோர். அதுல தனியா வந்து இப்ப இவர் சொன்னார் இல்லையா அந்த இன்டெல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க பேஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், மெஷின் லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் தான் ஐடியோட இதுக்குள்ள வரும். சரியா, கோர் சர்வீஸ் இதில் நீங்க ஜாவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்குள்ள வரும். இதெல்லாமே வந்து அதை தாண்டி ஒரு கோருக்குள்ள வரும். ஓகே, சோ அது என்ன அப்படிங்கறத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கு. எத்திக்கல் ஹேக்கிங்க்கு ஸ்கோப் இல்லன்னு சொல்லுவாங்க. சரியா, வந்தீங்களே இது பாயிண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு அவன் பேரு வந்து ஹிமான்சு திவாரின்னு நீங்க நெட்ல போட்டீங்கன்னா கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து அவன் வந்து இந்தியன் சீக்ரெட் சர்வீஸ்க்கு ஒர்க் பண்றான். சரிங்களா, அவன் வந்து ஒரு சூடோ நேம்ல இந்தியன் சீக்ரெட் சர்வீஸ் ஒர்க் பண்றான். அவனோட பிரைம் ஸ்ட்ரென்த்தே வந்து எத்திக்கல் ஹேக்கிங் தான். அவன் வந்து எப்படி வந்து ஹி இஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் சீக்ரெட் சர்வீஸ். இப்போ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, என்கிரிப்டட் மெசேஜ் வருதுன்னா அதை பிரேக் பண்றது தான் அவன் வேலை. அதே மாதிரி இப்போ ரஷ்யால இருந்து ஒரு மெசேஜ் வருது, இன்டர்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து அது பிரேக் பண்றது அவனோட வேலை. அந்த மாதிரி வந்து அவன் எத்திக்கல் ஹேக்கிங் எவர் சின்ஸ் காலேஜ்லயே வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எப்படி வந்து அவன் பண்ணுவான். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து யூசர் நேம் டைப் பண்ணிப்பாங்கல்ல, அடிப்பாங்கல்ல என்டர் பண்றதுக்கு வெப்சைட்டுக்கு, அந்த யூசர் நேம் டைப் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டேப் அடிச்சு பாஸ்வேர்டு என்டர் பண்ணும். சரிங்களா, இப்போ வந்து அந்த 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 டேப் அடிக்கும்போது இவன் சைட்ல வந்து கீபோர்டு வச்சுக்கிட்டு ஷிஃப்ட் டேப் அடிச்சிருவான். ஷிஃப்ட் டேப் அடிச்சோன்னா என்ன, யூசர் நேம் இருக்கிற அந்த இதுல ரோல்லயே வந்து அவங்க பாஸ்வேர்டையும் டைப் பண்ணுவாங்க. பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து ஒரு சாதா ஒரு ட்ரைட்டு. அப்பவே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம வேலை இதுதான், நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ டுக் தட் லைன். காலேஜ்லேயே வந்து சிஎஸ்ல தான் இருந்தான், வெரி குட் ஸ்டூடெண்ட். அந்த எத்திக்கல் ஹேக்கிங் லைன் எடுத்துட்டு இப்போ வந்து இந்தியன் சீக்ரெட் சர்வீஸ்க்கு வந்து அவன் ஒர்க் பண்ணிருக்கான் கல்கட்டால. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். நான் இப்போ வந்து ரெடிஃப்ல வந்து இமெயில் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு டேப் அடிச்சுட்டு பாஸ்வேர்டு அடிப்போம் இல்லையா, அவன் அந்த சந்து கேப்ல டப்புன்னு ஷிஃப்ட் டேப் அடிச்சு விட்டுருவான். அடிச்சு விட்டா மேல யூசர் நேம் அடிக்கிற இடத்துலயே வந்து பாஸ்வேர்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அளவு பண்ணிட்டு இருந்தான். காலேஜ்லயே வந்து அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்வரை ஹேக் பண்ணி வந்து ரிசல்ட்டை மாத்துறது, இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை பண்ணிட்டு இருந்தான். அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் கூப்பிட்டு, தம்பி நீ வந்து இது ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கோ, நீ ரொம்ப நல்லா பண்ற, காலேஜுக்கு வேலை வச்சுட்டாங்க, நீ தனியா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்களே வந்து அவனை பயங்கரமா வந்து குளோரிஃபை பண்ணாங்க. பண்றது கேட்கணும் தான், ஆனா வந்து அது பண்றதுக்கு ஒரு இது இல்ல உங்களுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மூட், அந்த ஷார்ப்னஸ் ஸ்ரூட்னஸ் எல்லாம் வேணும்ல இப்படி பண்றதுக்கு. எல்லாமே அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் பான் ஆகும். கண்டிப்பா மெயின் இன்ட்ரெஸ்ட் இன் தி சப்ஜெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட். அதாவது இது எப்படி அப்படின்னா, நீங்க பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க பிடிச்சு பண்ற வேலையா இருந்தாலும் அதுல கடுப்புகள் வரதா செய்யும். பட் இருந்தாலும் இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு திரும்பி அதை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு லவ் வருது இல்ல, ஸோ அதுதான் வந்து அப்படி வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கான ஒரு ஃபீல்டா நீங்க சூஸ் பண்ணிக்கணும்.
இப்போ Correct. லோன் உல்ஃப் வந்து இவ்வளவு நேரம் நமக்கு வந்து இது சொல்லிட்டு இருந்தாரு. அதே சமயம் நம்மளோட வந்து இப்ப மார்ஷல் இணையறாரு. மார்ஷலும் நம்மளோட வா- ஹோமி தான். So அவர் வந்து வா- அவரோட ஒரு வா- எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்குவார். வாங்க மார்ஷல். வணக்கம். நானும் ஒரு சக ஈசி ஸ்டூடெண்ட் தான். சூப்பர். ஓகே. நான் வந்துட்டு ஈசி சேர்ந்தது ஒரு 2 பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் கோடிங் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட ஸ்கூலில் வந்துட்டு ஜாவா கோடிங் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் 8th 9th 10th Okay. வந்துட்டு ஒரு மேஜராக ஜாவா ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு. நானே செலக்ட் பண்ணது ஒரு அதுக்கு பேர் என்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஸோ எலெக்டிவ் செலக்டிவ்ம்பாங்க. எலெக்டிவ் கோர்ஸ். ஆமா, எங்களுக்கு நான் வந்துட்டு எலெக்டிவ் கோர்ஸா நான் ஜாவா எடுத்து படிச்சேன். அப்ப எனக்கு சுத்தமா ப்ரோக்ராமிங்கே வராது. எங்க அம்மா வந்துட்டு திடீர்னு இல்ல உனக்கு கோடிங் தான் வரும்ன்ட்டு நீ வந்துட்டு கோடிங்லயே பண்ணிட்டு ஜாவா இது பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு டீச்சர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஜாவானா என்ன, இது எப்படி கோடிங், Okay. கோடிங்னா என்னன்ட்டு. ஸோ எனக்கு அப்பத்துல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். 11th and 12th தான் எனக்கு பைத்தன் சொல்லி கொடுத்தாங்க. வேறஸ் ஏங்கப்பா. சிபிஎஸ்இ போர்டில் என்னோட பேட்சுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் வந்துட்டு இருங்க, தமிழ்நாட்டில் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் குரூப் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆமா. இருந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் குரூப்பா. குரூப் கம்ப்யூட்டர் ஆ. சயின்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி. சாரி செகண்ட் செகண்ட் குரூப். மெடிக்கல். சாரி, நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இல்லாததுனால எனக்கு அந்த இது டெர்மினாலஜிஸ் தெரியாது. ஸோ ஓகே நான் ஓகே. வந்து Botany பத்தி கம்ப்யூட்டர் பேச சயின்ஸ் வேண்டாம். படித்தேன். நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பைத்தன் அண்ட் எஸ்கியூஎல் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மை Okay. பிக்கெஸ்ட் ரிக்ரெட் வாஸ் டேக்கிங் 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ். எஸ்கியூஎல் வந்துட்டு கற்றுக்கினது ஓகே தான். ஆனால் எனக்கு பைத்தன் வந்துட்டு கற்றுக்கினது ஐ ஃபெல்ட் அது வந்துட்டு ஒரு பிகினர் வந்துட்டு ஷுட் நெவர் ஸ்டார்ட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் பைத்தன். அது நான் வந்துட்டு காலேஜில் சேர்ந்து தான் நான் எதுக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ஸோ நான் வந்துட்டு 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக இருந்துச்சு. எனக்கு கோடிங் எல்லாம் அவ்வளோ Okay, வராது, okay. மேபி ஐ கான்ட் டூ திஸ்ன்ட்டு நான் வந்துட்டு ரோபோட்டிக் காம்படிஷனில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் நான் வந்துட்டு ரோபோட்டிக் டீம்ஸில் இருந்தேன், ரோபோட்டிக்ஸ் டீம். ஸோ அப்போ ரோபோட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னால நான் வந்துட்டு இருக்கிற இது வந்துட்டு த்ரிபிலி போகலான்ட்டு முடிவு பண்ணேன். இல்ல நம்ம த்ரிபிலி போவோன்ட்டு. ஏன்னா அப்போ வந்துட்டு இருந்த ஒரு 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 ரேங்கா இருக்கட்டும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல என்னோட ரேங்க்குக்கு, என் ஸ்டேட் ரேங்க்குக்கு. ஸோ நான் வந்துட்டு வேற ஒரு 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 டயர் 2 இப்போ இருக்கிற என் காலேஜ் வந்துட்டு சம்வாட் குவாலிஃபைஸ் டு பி டயர் 1. இட்ஸ் பிரைவேட் காலேஜ். Okay. ஆனா நான் வந்துட்டு இப்போ இந்த காலேஜ்க்கு வந்துட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலன்ட்டு நான் வந்துட்டு த்ரிபிலி போலான்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறமா சில ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு த்ரிபிலி எல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஈஸி தான் போகணுன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த ஜிபியு கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு, அந்த ஆர்கிடெக்சர் மேல ஒரு ரொம்ப பெரிய ஒரு 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 இன்ட்ரெஸ்ட். பிளஸ் கம்ப்யூட்டர் அசம்பிளி, அந்த ஐசி போர்ட்ஸ், எப்படி work ஐசி ஆகுது. போர்ட்ஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, அந்த சிபியூ எப்படி ஒர்க் ஆகுது அதனால எனக்கு அப்போ வந்துட்டு கூகுள் பண்ணாவே தெரியும். ஆனா எனக்கு வந்துட்டு படிக்கணும்ட்டு அந்த ஈஸிக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறமா போக போக எனக்கு இப்போ வந்துட்டு விஎல்எஸ்ஐ டொமைன், அதாவது லோன் வுல்ஃப் சொன்ன மாதிரி சிப் டிசைனிங் வந்துட்டு விஎல்எஸ்ஐ டொமைன். சிப் டிசைனிங் வந்துட்டு விஎல்எஸ்ஐ டொமைன். ஸோ எனக்கு அந்த பக்கமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறமா எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு ஒரு டொமைன் இருக்கு. அது வந்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார் எடுத்துக்கினீங்கன்னா அந்த கார்ல இருக்கிற அந்த ஐசி சர்க்யூட்ஸ், இப்போ வந்துட்டு அந்த சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும், சில இது ECU மேப்பிங், பிசிஓ மேப்பிங், அப்புறமா லைடார் சென்சார்ஸ், அதெல்லாம் எப்படி இன்டிகிரேட் பண்ணி ஒரு 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 கம்ப்யூட்டரை எப்படி பேட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு, எப்படி பேட்டரி மேனேஜ்மெண்ட், அப்புறமா சென்சர்ஸ் இன்டிகிரேஷனு, அதுக்கு ஒரு தனி ப்ரோட்டோகால், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போக எனக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸையும் விஎல்எஸ்ஐலையும் நான் வந்துட்டு தலைப்பிச்சுன்னு இருக்கேன் எதுக்குள்ள போறதுன்னு. ஏன்னா ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங். ஸோ கிஸ்ஸாங்க சொன்ன மாதிரி ஒரு மிக மிக பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா கோடிங் கத்துக்கணும். எல்லாமே கோடிங் கத்துக்கணும். ஆனா ஒண்ணு, இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்ல ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா
தயவு செஞ்சு பைத்தனை கத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ப்ராப்பர் கோடிங் கரியர் ஒரு ப்ராப்பர் கோடிங் இதுனா எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், தயவு செஞ்சு பைத்தனை கத்துக்காதீங்க. ப்ரிஃபர் டு லேர்ன் ஐ வில் ரெக்கமெண்ட் டு லேர்ன் ஃப்ரம் சி. எதுக்குன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா போனோம்னா அந்த ஒரு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷனு, ஒரு ஆல்கோரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் ஸ்கிராட்ச் சீல இருக்கும். ஜாவாலேயே இப்போ லைப்ரரிஸ் இருக்கு. ஒரு ஹீப்புக்கு ஒரு லைப்ரரி இருக்கு, லிங்க் லிஸ்ட்க்கு லைப்ரரி இருக்கு. ஆனா சீல எல்லாமே உங்களை வந்துட்டு ஸ்கிராச்ல இருந்து பண்றதுனால யூ வில் ஹாவ் த ஃபுல் idea of how to implement a C a data structure and an algorithm from scratch. ஒரு 0ல இருந்து 100 வரைக்கும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பேசிக் இல்ல கொஞ்சம் நாலேஜ்னா இருக்கும். இல்லப்பா, நான் ஒன்னே சொல்றேன். இப்ப வந்து நீங்க வந்து if you're looking at a career in machine learning or deep learning AI ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பைத்தன் இல்லைன்னா ஆறு, அதுக்கு பைத்தன் ஆர்த் ஆகும், அதுக்கு சி ஆகாது. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே லோன் வுல்ஃப், இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் an intern in 2 or 3 ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? அது இல்லாம நான் சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் நான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட என்னோட ஒரு டிஎல் இல்லை சீனியர் டெவலப்மெண்ட் லீடு கிட்டலாம் நான் வந்துட்டு பேசிக் லெவலில் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த ஆல்கோரிதம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இதை வந்துட்டு ஃப்ரம் ஸ்கிராச் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. கேட்டால் அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பைத்தனில் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு ஆல்கோரிதம்ஸை பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு இஃப் யூ ஆர் இன் தட் ஃபீல்ட், இஃப் யூ ஹாவ் டு ஹாவ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் தட்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ வில் ரெக்கமெண்ட் டூ அண்ட் சி. இட்ஸ் நாட் an easy task. மன்னிக்கணும் மார்ஷல், இப்போ இது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் அவங்க பாத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரி போறானுங்க அப்படின்னா கேமிங் இண்டஸ்ட்ரியில பைத்தான் தான் முக்கியம். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம C++ இருக்கு, ஆனா கேமிங்கோட அடுத்த ஒரு இதுக்கு வந்து பைத்தான் தான் கேக்குறாங்க மோஸ்ட்லி. ஓகே, சோ அதனால ஒவ்வொரு இதுக்கும் பைத்தான் ஹேஸ் இட்ஸ் ஓன். இப்போ ஒரே ஒரு இன்புட் என்னன்னா, பைத்தன் வந்து ஆல்மோஸ்ட் 2000ல வந்து செத்துருச்சு. சரிங்களா? சரி, நீங்க முடிங்க. 2000ல செத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்த போது பைத்தன் வந்து உங்களுக்கு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அது லீனியர் கோடிங், அப்படியே வரிசையா எழுதிங்கனே போகணும், லைன் பை லைன் லீனியர் கோடிங் அது. சரிங்களா? பைத்தன் எதனால ஹிட் ஆச்சுன்னா வந்து எபிலிட்டி டு லேர்ன் வெரி ஈஸிலி. இப்போ ஒரு பைத்தன் நீங்க ஒரு பைத்தன் படிக்கணும்னா வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே வந்து யூ வில் பி ஏபிள் டு டெவலப் காம்ப்ளெக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பைத்தன்ல. ஆனா இதே வந்து ஒரு ஜாவா இல்ல ஸ்ப்ரிங் பூட்ல பண்ணணும்னா உங்களுக்கு வந்து லைப்ரரிஸ் பத்தி நிறைய தெரியணும், அது வந்து எப்படி இன்ட்ரிகசிஸ்ங்கிறது தெரியணும். ஆமா, அதோட கனெக்ஷன்ஸ் நீங்க எப்படி இது பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கணும். இப்ப நானே ஏதாவது இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்டர்வியூ எடுக்கும்போது நான் வந்து எப்பவுமே வந்து இந்த இன்டர்நெட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன். சரிங்களா? நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து, இப்போ வந்து சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட். சரிங்களா? என் கம்பெனியில் வந்து 8 மணி நேரம் உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வைப்புன்னு லாஸ்ட் ஸ்வைப் ஓட்டும் எப்படி வந்து நீ வந்து கால்குலேட் பண்ணுவ, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவ, எப்படி ப்ரொசீட் பண்ணுவ, இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் கேட்பேன். சரிங்களா? அதுலயே வந்து எனக்கு தெரிஞ்சிடும் இஃப் a person is able to design the concept or not அப்படிங்கிறது. ஓகே, எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றது. ஆமா, நிறைய பேர் வந்து they fail to do that, right? இப்போ வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஐடிம்பாங்க, இப்போ ஒரு what do you say, ஒரு இன்டெலிஜென்ட் ஐடியா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ஒரு டூல்ஸ் இருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு. சரிங்களா? அது வந்து எல்லாமே வந்து இட் ஆஃபர்ஸ் ஆட்டோ கம்ப்ளீட். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துரும் அதுவே. அதனால வந்து கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், ஒன்னு கோடிங், இன்னொன்னு ப்ரோக்ராமிங். சரிங்களா? ப்ரோக்ராமிங் இஸ் மச் டிஃப்ரெண்ட் தேன் கோடிங்.
ம். ப்ரோக்ராமிங்னா புட்டிய மைண்ட் யூ டு டிசைன் அந்த கான்செப்ட் வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் ஒரு ப்ரோக்ராமர்னால முடியும். கோடிங் அப்படின்னு ஓகே. நான் ஒரு கோடர் அப்படின்னு சொன்னேன்னா நான் உங்களுக்கு ஹை டிசைன் கொடுத்துருவேன், லோ லெவல் டிசைன் கொடுத்துருவேன். யூ ஜஸ்ட் ஹவ் டு கோட். அதுல அந்த டிசைன்ல இருக்கிற ஐட்டத்தை வந்து யூ டு கோட். வேற என்ன ப்ரோக்ராமர் வில் திங்க் அபவுட் த டிசைன். நீ வந்து இந்த டிசைன்ல வந்து இப்படி பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றது. அதனால வந்து நான் இப்பவும் என் கம்பெனில இருக்கிற ஆளுங்க, நான் ரெக்ரூட் பண்ற ஆளுங்க, என் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா ட்ரை டு பி எ ப்ரோக்ராமர். கோடரை வந்து ஒரு யூஸ் கிடையாது. ஆமா, கோடரா கோடரை இருந்தா நீ வந்து ஒரு காப்பி யூஸ் பண்ணி கூட எடுத்து போட்டுறலாம். அதுல நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ வந்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிற அந்த இஷ்யூ தெரிஞ்சிருந்தா தானே நீ சார்ட் அவுட் பண்ணு. அது தெரியாம நீ எப்படி சார்ட் அவுட் பண்ணு? எக்ஸாக்ட், அதுதான் பாயிண்ட். நான் அதுதான் வந்து இப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க வந்து ப்ரோக்ராமரா ஆகிறதுக்கு வந்து ஆஸ்பயர் பண்ணுங்க, கோடிங் ஆஸ்பயர் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து யூ லேர்ன் அண்டர்ஸ்டாண்ட் த நுவான்சஸ். இப்போ வந்து ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா வந்து அதுல பர்ஃபார்மன்ஸ் அடிபடுமா, மெமரி லீக் இருக்குமா, இப்போ வந்து டேட்டா பேஸ் கால் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணுமா, இதெல்லாம் யோசிச்சா மட்டும்தான் வந்து யூ கேன் பி எ ப்ரோக்ராமர். சரி இவன் கொடுத்துட்டான், சரி ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுவோம், ரிசல்ட்ஸ் எடுப்போம், அதை பப்ளிஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து முட்டுருவோம் அப்படின்னு சொன்னா வந்து யூஆர் ஜஸ்ட் கோடர், அவ்வளவுதான். Initially you can be a coder, but eventually you have to develop yourself as a programmer. அப்பனாதான் லாங் ரன்னுக்கு நீங்க வந்து இது பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த இதுல வந்து நம்ம மார்ஷலோட ஒரு ஒப்பீனியன் கேட்டோம். திரும்பி நம்ம மார்ஷலுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி பிராங்க்லின் ரிசர்வாயர் டாக்ஸ் பாட்காஸ்ட்ல வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரோட கருத்தையும் அப்படியே நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம், ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா போறதை விட கொஞ்சம் இவங்களோட இதை போட்டுட்டு கடைசியா நம்ம டெக்னிக்கல்ஸ்க்கு போயிட்டோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பேசின மாதிரியும் இருக்கும், அதே சமயம் டெக்னிக்கலாவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். சொல்லுங்க பிராங்க்லின், உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ஸ்டேட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நானுமே வந்து ஈஸி ஸ்டூடெண்ட் தான். ஓகே. நான் இந்த இயர் தான் ப்ரோ நான் கிராஜுவேட் ஆனேன், 24 பேட்ச். நானுமே சின்ன வயசுல எனக்கு உங்க டீடைல்ஸ் தெரியும், ஏன்னா நான் உங்க பாட்காஸ்ட் கேட்டேன் அந்த எபிசோடு. சரி ஓகே, மற்றவங்களுக்கு அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்து சொல்லிடுங்க. எனக்குமே வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து இந்த டெக்னாலஜி சைடு அப்போ வந்து எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி கோடிங் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது ப்ரோ. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பார்த்தா ஒரு இன்ஸ்பயரா இருக்கும். அது ரிலேட்டடாக தான் நம்ம போகணும்னு நினைச்சு அப்போ அப்படியே வந்து எடுத்ததுதான் ப்ரோ இன்ஜினியரிங். அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் என்ன இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் தலைகீழாக தான் குடிக்க போறேன்னு வச்சதுதான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் ஒரே ஒரு இன்டர் பண்ணதுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஜினியரிங் உங்களை சொல்லல, பொதுவா இருக்கவங்களுக்கு சொல்றேன். இந்த இன்ஜினியரிங் படிச்சா ஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்ற தற்கூரிகள் கிட்ட இன்ஜினியரிங் இல்லாம எப்படி ப்ரோ, இன்ஜினியரிங் ஸ்கோப் இல்லாம எப்படி ப்ரோ இந்த உலகம் இயங்குது அப்படின்னு மட்டும் கேளுங்க, சரியா? அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அவன் சொன்னது வந்து தப்பு அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு இன்ஜினியரிங் தேவை. இல்ல ஆமா, அதுக்குதான் நான் அந்த ஆன்சர், அந்த क्वेश्चनக்கு நான் அப்புறமா ஆன்சர் சொல்றேன். ஒரு ப்ராப்பரான ஆன்சர் நீங்க முடிச்சிடுங்க. ஓகே, சொல்லுங்க பிராங்க்லின். ஓகே ப்ரோ, நான் சேர்ந்த காலேஜுமே வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு டாப் 32 அந்த அன்யூனிவர்சிட்டியில இருக்கிற வந்து டாப் 30 காலேஜஸ்ல ஒரு காலேஜஸ் தான். ஓகே ஓகே. இப்போ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு டெக்னிக்கல் சைடா பேசினாங்க. நான் ஆக்சுவலா இந்த வருஷம் எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுங்கிற மாதிரி நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த வருஷமே வந்து மேக்ஸிமம் அதான் இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் இந்த டாப் ஐடி கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, சிடிஎஸ், அதுக்கப்புறம் விப்ரோ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த வருஷம் ஹையரிங்கே இல்லை மேக்ஸிமம் இந்த மாதிரி. ஓகே, எந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்மே. மெயினான ரீசன் வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து ஓவர் ஹையரிங்கும் அதுக்கப்புறம் ரிசெஷனும் தான் ப்ரோ. அப்போ நிறைய பேர் அவங்க ஹையர் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கே வந்து ஆஃபர் லெட்டர் போர்டிங் பண்றதுக்கே லேட் பண்ணதுனால 24th பேட்சுக்குலாம் வந்து அவங்க வந்து நிறைய காலேஜ் வந்து இதுக்கே வரல, பிளேஸ்மெண்ட்டுக்கே வரல. ஓகே.
இப்போ கூட கரெக்ட். ரீசெண்டா தான் இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ ஹையரிங் ஃப்ரீஸ்ல தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா வந்து எங்க ஓகே இதுலயும் ஓகே வந்து யாருமே நாங்க எடுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஹையரிங் ஃப்ரீஸ்ல இருக்கு. மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஜஸ்ட் மில்கிங். இப்போ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் வந்து ஜஸ்ட் மில்கிங் இட். ஏன்னா வெளியே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அதனால வந்து தேர் மேக்கிங் ஷோர் தட் தே கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் வி ஹேவ் இன் த கம்பெனி. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப இப்போதைக்கு நிலைமை அப்படிதான். இப்போ இந்த கடந்த ஒரு குவார்டர்ல வந்து ஹையரிங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் தேர் மேக்கிங் ஷோர் த பீப்புள் ஹூ ஆர் தேர் அவங்க வந்து அடிஷ்னல் எஃபர்ட் போடணும். இப்போ வந்து ஒரு ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத ரூல் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமனா? இதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து ஐயா இல்ல ஓவர் இது காரணம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருங்க. இருக்கு. இஸ்ரேல்ல ஓகே ஓகே வார், மார்க்கெட்டே டவுனா இருக்கு. ஒண்ணு மட்டும் இல்ல. யுஎஸ் நான் மார்க்கெட் சொன்ன காமெடி எல்லாம் கடந்து போயிட்டு எல்லாம் டெக்னிக்கலா உள்ள வரீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி ஓகே. ஓகே ப்ரோ. அப்படி இருந்தாலுமே நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்தாங்க. அப்படி பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய எல்பி பேக்கேஜ்ல வந்தாலுமே வந்து எடுத்து ஹையர் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே 1 இல்ல 2 பேர் அப்படிதான் ஹையர் பண்ணாங்க. ஜோகோல இருந்து கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே ஓகே அப்படியே வந்து இது அப்படியே கோர் சைடு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அப்ப அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாதான் அவங்க நம்ம காலேஜுக்கு வந்து இது பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஒரு ஜனவரி மந்த்துக்கு மேலதான் இவங்க நிறைய கோர் கம்பெனிஸ் இவங்கலாம் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இசி கோர்ல இருக்கிற இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களும் இப்போ வந்து ஹையரிங்க்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நிறைய கம்பெனிஸ் வந்து ஹையரிங் பண்ணுச்சு. ஓகே ஓகே இப்போ நான் ஒர்க் பண்றது வந்து ஒரு கோர் கம்பெனி தான். பவர் சப்ஸ்டேஷன் அந்த ஃபீல்ட் ரிலேட்டடா தான் இருக்கேன். ஸோ எங்க காலேஜ்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு, நல்ல விஷயமும் இருக்கு. அந்த காலேஜே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து லேப் நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அது ஓகே நான் பிராக்டிகல் ஒர்க்ஸ் வந்து நல்லா சொல்லி தந்திருக்காங்க. நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கான மெயினான லேப் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்கூல் ப்ராக்டிகல் மாதிரி இருக்காது. மெயின் ப்ராக்டிகல் எக்ஸாம்லாம் நம்ம பண்ணினா தான் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே அதுக்காகவே வேற நாங்க வந்து இந்த ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. இந்த சிஆர்டி கொடுத்து பண்றா வேவ்ஸ் வர விடா நானுங்க எந்த ஒயரை பிரெட் போர்ட்ல ஏறி கனெக்ட் பண்றதுன்னு கூட தெரியாம நின்றுகிட்டு இருந்த பாவியா தான் இருந்தேன் நானு. இது வரைக்கும் வாழ்நாள்ல அந்த பிராக்டிக்கல் லேப்ல நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த ஒரே ஒரு ஃபைனல் லேப்ல பிரெட் போர்டுனா என்ன, சிஆர்டி மானிட்டர்ல எப்படி வேவ்ஸ் வர வைக்கிறதுங்கிறத அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு வெளில வந்து அவுட் வாங்கிட்டு வந்தேன். அதான். ஆனா உங்க காலேஜ்ல அப்படி எங்க காலேஜ்ல வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் சைன் வாங்குறதுக்குள்ள அலைய விடுவாங்க. ஸோ வந்து நான் தெரிஞ்ச மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க படிக்கிற காலேஜ் எல்லாம் கேட்டு பாக்குறப்ப மெயினா வந்து இந்த இன்டர்னல் வைப்பாங்க தானே அப்புறம் மெயின் எக்ஸாம் செமஸ்டருக்கு முன்னாடி சின்ன சின்ன இன்டர்னல்லாம் ஆமா. அங்கெல்லாம் அவங்க வந்து முன்னாடியே வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய காலேஜஸ்ல வந்து கொஸ்டின்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனா எங்க காலேஜ்லாம் அப்படி இருந்திருக்காது. நீ படிச்சுட்டு போய் எழுது. அப்பதான் வந்து ஆன் ஸ்பாட் கொஸ்டின் மாதிரி தான் நார்மலான எக்ஸாம் மாதிரி தான். ஆனா கொஸ்டின் சொல்லிக்கிறதுனால தப்பு இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி நல்லுள்ளங்கள் அதுலதான் பாஸ் ஆச்சு. நான் தப்புன்னு சொல்லல, நான் அப்படியே மாட்டிக்கிட்டேன்னு சொல்றேன். சரி ஓகே ஓகே ஒரு ஆதங்கம். அதே மாதிரி இல்லாம நிறைய காலேஜ்ல வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்குமே வந்து நிறைய காலேஜ்ல செகண்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா ஆமா இதுக்கப்புறம் ஸ்பீக்கிங்க்கு, அதுக்கப்புறம் கோடிங்கு, இதுக்குமே வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸஸுமே வந்து காலேஜஸுமே வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ வந்து ரீசெண்டா நான் ஒரு இது என்ன பார்த்தேன்னா ப்ரோ, இந்த வேலை கிடைக்கிற இன்ஜினியரிங் இதுல பத்தி இப்ப கவர்மெண்ட் கோட்டாலேயோ இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா படிக்கிற பசங்க வந்து ஓரளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி நம்ம அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு லேர்ன் பண்ணி இது பண்ணணும்னு பாக்குறாங்க. நான் பார்த்தது என் ஃப்ரெண்ட்ஸ் சைட் சொல்றேன். ஓரளவுக்கு ஒரு நம்ம சுத்தி இருக்கு கதைகள். என்ன சுத்தி சொல்றேன் நான். இது வந்து அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், அதனால சொல்றேன். இல்ல இல்ல ஓகே ஓகே சொல்லுங்க பரவாயில்ல. மத்தவங்கலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட் போட்டோ இது பண்ற மாதிரியும் எனக்கு தெரியல. இப்ப என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் ப்ரோ வந்து
ரொம்ப லோன் எடுத்து தான் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வந்து லேப்டாப்பே ஓகே வந்து ஃபைனல் இயர் வரைக்கும் கூட லேப்டாப் இருக்காது. அவங்க அப்பா லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் வீட்ல இருந்து ஈவினிங் போனா அவங்க அப்பா இருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்னிங் அவர் ஒர்க் போயிடுவாரு. அந்த டைம் தான் அவர் யூஸ் பண்றான். இப்ப அவன் வந்து இந்த பக் ஓகே பவுண்டி பண்ணி நம்ம இது பண்ணுவாங்க தானே ப்ரோ, ஆமா அமௌண்ட் பணம் கொடுப்பாங்கல்ல பக். வாங்குவாங்க. ஆமா ஆமா கூட பக் அவன் வந்து பவுண்டி ஹண்ட் பண்ணா பணம் கொடுக்கும். கூகுள்ல இருந்து 2 lakhs கிட்ட வந்து அவன் வாங்கியிருக்கான் பக் பவுண்டி. பரவாயில்ல. ஓகே அதான் ஓகே ஓகே நல்ல விஷயம் அது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி காலேஜஸ்லயுமே இந்த நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு மினி ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இந்த மாதிரி வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கு. இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த ஸ்கில் மாதிரி. டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியே ஒரு செக்ஷன்ஸ் வந்து இந்த ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் கண்டு வரீங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு வந்து காலேஜே வந்து பேட்டன்ட் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா காலேஜே உங்களுக்கு பேட்டன்ட் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரோட வேலை. இங்க இருக்கிற பிஹெச்டி முடிச்ச ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டன்ட் வாங்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து காலேஜே பாத்துக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ற ஒரு இது. அதான சொல்றீங்க? அதேதான் ப்ரோ. அதே மாதிரி வந்து அது வந்து ஃப்ரெண்ட் வந்து இப்ப நான் சொன்னேன்ல அந்த பவுண்டி வாங்கினான்னு, ஆமா அவன் வந்து என்ன பண்ணானா நம்ம எங்க காலேஜ் வெப்சைட்ல வந்து ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைன்லயே பே பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஓகே வெறும் 1 ரூபி வச்சே வந்து நம்ம பே பண்ணி நம்ம ரிசிப்ட் வாங்குற மாதிரி வந்து ஒரு பக் இருந்துச்சு ப்ரோ. அது எடுத்துட்டு போய் சொன்னதுக்கு இவனை பிடிச்சி ஓகே திட்டிட்டு இருந்தாங்க. அவனுங்களுக்கு அத இது வந்து ஒரு பக் பவுண்டி, இதுக்கு சத்தபடி அவனுக்கு வந்து காசு தரணும். இவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலை நீ ஏன் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ். டேய் உனக்கு நல்லதுதான்டா பண்ணேன், என்ன ஏன்டா திட்டின இப்போ? அதான் அந்த மாதிரிதான் இருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு இது என்ன பார்த்தேன்னா ப்ரோ, ஒரு சில நிறைய பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கோரிலேட்டடான ஜாப்ஸ்ல வந்து இனிஷியல் பேர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் 25 ஆச்சு இப்பெல்லாம் ஆமா தராங்க. ஆமா ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 25 எல்லாம் தராங்களா வரப்பே என்ன? ஓரளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு தான் ப்ரோ. மினிமமே என் காலேஜ்ல அந்த அளவுக்கு இருந்தாதான் வர விடுவாங்க. சரி அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து நான் ஒரு 8க்கு மேல 9க்கு மேல சிஜிபி வச்சிருக்க பசங்க நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்றாங்க. ஏன்டா தரேன்னா எனக்கு நல்ல பே வர கம்பெனியில் நான் போய் பிளேஸ் ஆகிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி பெரிய கம்பெனி வரப்ப என்ன பண்றாங்க அதுல பிளேஸ் ஆக முடியறது இல்ல. அவன் ஏன்னா கம்மியான பேர் தான் எடுக்கிறான், இவன் அதுலயும் பிளேஸ் ஆகிறது இல்ல. இதுவுமே இது பார்த்தேன். இப்ப இவர் சொன்ன ஒரு மேட்ரு சூப்பரான ஒரு மேட்ரு. கம்பெனி என்னதோ கம்பெனி பெருசோ நமக்கு மேட்ரு கிடையாதுடா. காலேஜ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீ கம்பெனிக்குள்ள போயிடணும். எது கிடைக்குதோ அதுல நீ போயிடணும். ஓகே, இப்ப நீ 4 ஆஃபர் வச்சிருக்கனா நீ இப்ப பண்றது வந்து ஓகே. ஆனா உனக்கு ஒரு ஆஃபர் தான் கையில இருக்கு அப்படின்றப்ப அந்த கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடு. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரிஞ்சுக்கோ, கோரோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கோ. அது ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸல் ஆயிட்டு வெளில வந்து அப்பதான் உனக்கு சேலரி ஹைக் ஆகும், உன்னோட ஸ்கில்லும் ஆயிருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் உனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வெரி அவ்வளவுதான் வெரி ட்ரூ. பிராங்க்லின். இப்போ வந்து எல்லாரும் வந்து என்ன வந்து பாக்குறாங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு டாப் 4ல போகணும், டாப் 5ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து தே ரிஜெக்ட் ஃபியூ ஆஃபர்ஸ். சரிங்களா? ஆனா வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ல கிடைச்சாலுமே வந்து போய் ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வி கேன் பி கான்ஃபிடென்ட். ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணியாச்சு அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து யூ கேன் பி கான்ஃபிடென்ட் இனஃப் டு ஸ்விட்ச். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அது சும்மா வந்து சூஸியா இருந்துட்டு இல்ல நான் வந்து இப்போ சிடிஎஸ் தான் போவேன், ஆக்சென்ச்சர் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா இந்த ட்ரீம் கம்பெனி அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஓவர் ரேட்டட். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் ரேட்டட். காலேஜ் படிக்கும்போது கம்பெனிக்காக நீ கிடையாது. ஆமா, எப்படி ஒருத்தர்னால வந்து ட்ரீம் கம்பெனின்னு செலக்ட் பண்ண முடியும்? எனக்கு புரியல. ஏன்னா வந்து உனக்கு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் தெரியாது. இப்போ சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில எடுத்தாச்சுன்னா ஆக்சென்ச்சர் இல்லை டிசிஎஸ் இல்லைன்னா சிடிஎஸ் பல இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ல இருப்பாங்க, ஃபார்மால இருப்பாங்க, டெலிகாம்ல இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து இட் டசன்ட் மேட்டர்.
கம்பெனிக்குள்ள போயாச்சுன்னா வந்து யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் வித் யோர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். அவ்வளவுதான். நீ ஃபார்மால இரு, டெலிகாம்ல இரு, பிஎஃப்எஸ்ஏல இரு, எதுல வேணா இருக்கலாம். ஆனா வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்ங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். அதுக்காக வந்து சும்மா இது என் ட்ரீம் கம்பெனி, நான் இதுக்கு தான் போவேன் அப்படின்னா, அதுக்கு போவேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை வாங்கிப்போம் கையில. அந்த வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறமா யூ கோ இன்டு த பர்சூட் ஆஃப் சேசிங் இட். ஆனா வேலையே இல்லாம நான் ட்ரீம் கம்பெனிக்கு மட்டும்தான் போவேன்னா, இப்போ நான் வந்து கூகுளுக்கு மட்டும்தான் போவேன், எனக்கு வந்து கூகுள் தான் பிடிக்கும் அப்படின்னா வந்து சரி கூகுளுக்கு போறேன்னா 7 ரவுண்ட் இன்டர்வியூ போகணும் இல்லையா? 7 ரவுண்ட் இன்டர்வியூ போகணும்னா வந்து யூ ஷுட் ஹவ் பி ப்ரோவன் ஃபேக்ட் இருக்கணும். நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த அவுட்புட்டு, இதனால இவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து ப்ரோவன் ஃபேக்ட் வேணும். அதுவும் இல்லாம இன்னொன்று வந்து பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்யணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எனக்கே வந்து ஒரு 80% ஹைக்ல வந்து ஒரு ஜெனரலிஸ்ட் ரோல் கிடைச்சது சரிங்களா? 80% ஹைக்கு, ஆனா வந்து ஜெனரலிஸ்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஐ டர்ன் இட் டவுன். ஏன்னா எனக்கு வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒத்து வராது. தினம் வந்து இவனுக்கிட்ட வந்து இவனுக்கு என்ன பண்றானு ஏது பண்றானு பண்ணி மேய்க்கிற ஆளுங்க நமக்கு ஒத்து வராது. என்னோட ஸ்ட்ரென்த்தே வந்து பீயிங் அன் ஆர்கிடெக்ட். அவ்வளவுதான். நான் டெக்னாலஜி கூட க்ளோஸா இருக்கணும், எனக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும், மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஓல்டர் டெக்னாலஜில இருந்து நியூ டெக்னாலஜிக்கு வந்து கூட்டு வரணும். இதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரென்த். அதை விட்டுட்டு இவனுக்கு பைசா தரான் அப்படிங்கிறதுக்காக போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசத்துல வெறுத்து போயிடும். அதனால வந்து பே அவுட்ங்கிறது வேற, சம்பளம் வரும். ஆனா என்னத்துக்கு காலையில லாகின் பண்ணுமா கருமோ அப்படிங்கறது அந்த அந்த நோஷன் வந்துருச்சுனாலே வேஸ்ட். தண்டம், வேலை பார்க்கறது தண்டம். ஓகே அடுத்து சொல்லுங்க பிராங்க்லின், முடிச்சுங்க. ஓகே ப்ரோ. கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மெயினா வந்து அரியர் ப்ரோ, நம்ம இன்ஜினியரிங் அரியர் வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதை நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 செம் இல்லை 8 செம்லுக்குள்ள வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வர கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து அதிகமா வந்து ஸ்டாண்டிங் அரியர் கேட்கறது இல்லை. ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க. நீங்க ஸ்டாண்டிங் அரியர் வச்சா மட்டும் தான் உங்களை வந்து அலோவ் பண்றது இல்லை. நிறைய இதுல வந்து அந்த ஃபில்டரிங் சிஸ்டமே வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இருக்கணும் அப்படிம்பாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஏன்னா வந்து நான் காலேஜ்ல பேக்லாக் இருக்கு எனக்கு இருக்கும்போது வந்து டிசிஎஸ் வந்தாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. அவனுக்கு வந்து அரியர் இருக்கிறவங்கள வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டானுங்க. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சரி எதுக்காக உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டிசிஎஸோட பிளேஸ்மெண்ட் மேனேஜர் கிட்ட போய் பேசுறேன். சரி எதனால சார் நீங்க வந்து அரியர் இருந்து அலோவ் பண்றது இல்லைன்னு. தட் மீன்ஸ் தட் யூர் இர்ரெஸ்பான்சிபிள். அது அதான் ஒருத்தன அரியர் வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அரியருக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா ஐ மே ரிஜெக்ட் இட், அவ்வளவுதான். எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஐ வில் டேக் இட். எனக்கு வந்து சிவில் அரியர் இருந்துச்சு சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல வச்ச அரியர் 4th இயர் வரைக்கும் வச்சுட்டு இருந்தேன். நான் கிளியரே பண்ணல கடைசி வரைக்கும். அப்புறம் வந்து 4th இயர்ல வேற வழி கிடையாம 8th செம்ல வந்து அந்த பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட்டு பேசி நீ பண்ணிதான் ஆகணும், இதை வந்து படிச்சு எழுதி தொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு வேற காதல கேட்டு போய் எழுதி வச்சுட்டு வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தேன். நான் அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் வந்து அரியர் இருந்துச்சுன்னா இர்ரெஸ்பான்சிபிள் அர்த்தம்ப்பா அப்படின்னு. அரியர் இருந்துச்சுன்னா இர்ரெஸ்பான்சிபிள் இல்லைங்க, என் கோர்ஸ்ல வந்து நான் ஈஸி ஆப்ட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எதுக்கு சிவில் வேணும், எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, அவ்வளவுதான். அதனால நான் வந்து எழுதல. நான் வந்து இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணல, ஃபைனல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணல, ஏன்னா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க எப்படி டிக்டேட் பண்ணலாம் அப்படின்னா, அவன் அதுக்கு வந்து பெரிய இது பண்ணிட்டு காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லிட்டு ஈகோ ஹர்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப நீங்க வந்து இங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அவன் போய் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு என்ன உங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்படி எல்லாம் பேசுறாங்க வந்து எங்கிட்டயே வந்து டைரக்டா எங்கிட்ட பேசுறான். எங்கிட்ட வந்து பேசணும்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் செல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இவன் பாட்டுக்கு டைரக்டா ஹி ஜஸ்ட் வாக்ட் இன் அண்ட் ஹி இஸ் டாக்கிங் அப்படின்னா. அப்புறம் பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்டான் என்கிட்ட, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. சார் இல்ல சார், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா நான் படிக்க மாட்டேன், அவ்வளவுதான். என்னோட ஆட்டிடியூட் அவ்வளவுதான்.
ஆனா அதுக்காக வந்து என்னைய வந்து இது டிசிஎஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு பீனலைஸ் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்புறம் அவர் வந்துட்டு இல்லப்பா, ஓகே ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த சிலபஸ் வந்து அப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு, கான் ஹெல்ப் இட், வேற வேற வழி கிடையாது, நீங்க ஒரே ஒரு வாட்டி படிச்சு அதை கிளியர் பண்ணி தொலைங்க அப்படின்னாரு. சரிங்க பண்றேன். அந்த பிரின்சிபலும் வந்து ஹி வாஸ் வெரி வெரி மெச்சூர். திட்டெல்லாம் கிடையாது, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறதுக்கே நீ ஸ்கூல்லாம் பண்ணவே இல்லை. அவர் சொன்னது என்னன்னா வந்து சிலபஸ் அப்படிப்பா, ஒருத்தனுக்காக சிலபஸ் மாற்ற முடியாது, நீ அதை படிச்சு கிளியர் பண்ணிடுறேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னாரு. சரி சார் ஓகே, நீங்க அவர் ரொம்ப தன்மையா பேசினாரு, அதனால நானும் வந்து ஓகே நான் பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு அப்புறம் மாதிரி பட் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப தன்மையா பேசுறேன் மனுஷன், ரொம்ப தன்மையா பேசினாரு. பிடிக்கல சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி உனக்கு இன்டர்னல்ஸ்ல 0 போட்டாங்க, அதனால வந்து நீ வந்து 37.5 எடுத்தா போதும், பாஸ் ஆயிருவ, 50 எடுக்க வேண்டாம், 37.5 வந்து படிச்சுட்டு வந்து எழுதி தொலைங்க, நான் பாஸ் பண்ணி விட்டுனா அடுத்த கம்பெனி கொண்டு போக வைக்கிறேன் அப்படின்னாரு. சரி சார் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 நைட்டு வந்து பசங்களோட உட்காந்து அவனுங்க எல்லாம் படிச்சானுங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் அப்படியே பண்ணி வந்தாச்சு. அப்போ வந்து 75க்கு 68 வந்துச்சு. ஏன்னா வந்து வேற ஒண்ணுமே இல்லை, கேட்டதை மட்டும் எழுதுறது மட்டும்தான், அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது எதுவுமே கிடையாது. அவன் சொன்ன டயக்ராமு எல்லாத்தையும் வரைஞ்சு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அதுல வந்து பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா வந்து எங்க குரூப்லயே கடைசியா ஒரு 14 பேர் மட்டும்தான் பிளேஸ் ஆகாம இருந்தோம். அது சிஐடிக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் வேணும், இந்த வாட்டி 100% பிளேஸ்மெண்ட் வேணும், அதனால நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்றோம், நீங்க பெங்களூர் போங்க, ஆக்சென்ச்சர்ல வந்து ஓப்பனிங் இருக்கு, போய் எல்லாரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி தயவுசெய்து வேலையை வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அவரோட சொந்த காசு போட்டு பஸ் அரேஞ்ச் பண்ணி எங்க அனுப்பிச்சாரு. சரிங்களா? சனிக்கிழமைக்கு இன்டர்வியூ, திரும்பி அவர் அகாடமி காசுல இருந்து சுற்றுவாருங்கிறது வேற பிரச்சனை. பட் அது வேற விஷயம். அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு போய் இறங்குறோம். சரிங்களா? தேர்ஸ்டே போய் இறங்கிட்டு விஸ்வேஸ்வரையான்னு ஒரு காலேஜ் இருக்கு பெங்களூர்ல, அந்த ஹாஸ்டல்ல தான் எங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்தாங்க. தேர்ஸ்டே நைட்டு அந்த 14 பேர் போயிருக்கோம். 14 பேர்ல ஒருத்தன் வந்து ஆரம்பிக்கிறான், சேர்ற எப்படி சனிக்கிழமை வந்தோம்னா இன்டர்வியூ, நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு வந்து இல்ல பெங்களூர்ல பிரிகேட் ரோடுனா கலகலன்னு இருக்குமா, சரி அங்க போய் சரக்கு போட்டு வந்துருவோம். சரி என்ன ஆக போகுது மயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எவனும் எந்திரிக்கல, எல்லாம் தலைவலி மாத்திரையை போட்டு படுத்து கிடக்குறானுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இது வேற என்ன இன்டர்வியூக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஜிடி ஜெனரல் டிஸ்கஷன். அப்ப இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரென்த் வந்து ஆல்மோஸ்ட் வெரி குட் அட் இங்கிலீஷ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா வந்து டிபேட் பண்ணுவேன். அதனால வந்து ஜிடி எனக்கு பிரச்சனையே இருக்குல்ல, ஐ ஜஸ்ட் சேல் த்ரூ. அதுல ஜிடில வந்து சொல்லுங்க. நவ ஐ அம் சரக்கு நாக்கு வளர்ட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இல்ல ஜிடி டாபிக் என்னன்னா நீங்க சொன்ன டாபிக் தான் வீட்டோ, ரோல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்ட், இன் ஷேப்பிங் ஆஃப் த வேர்ல்ட், இதுதான் வந்து டாபிக். சரிங்களா? ரோல் ஆஃப் இன்ஜினியர்ஸ். அது வந்து நானும் பேசுறேன், சிவில் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா வராது, சிட்டி டு சிட்டி டிராவல் வராது, எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டப்புன்னு அந்த மாடரேட்டர் வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூத்தனேஷியா அப்படின்னாரு. சரிங்களா? யூத்தனேஷியானா உங்களுக்கு தெரியும்ல, மர்சி கில்லிங். யூத்தனேஷியா இருங்க ஒரே நிமிஷம், இது எல்லாமே வந்து த ஆர்ட் ஆஃப் டாக்கிங் இல்லப்பா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, வேலைக்கெல்லாம் சம்மந்தப்படுத்த கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஆர்ட் ஆஃப் டாக்கிங், ஹவு டு யூ டேக்கிள் அண்ட் டிபேட் திங்ஸ்ங்கிறது தான் வந்து பார்க்கணும். அவர் வந்து யூத்தனேஷியா பத்தி பேசுங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருந்தாலும் இருங்க அதேதான் சூப்பர். யூத்தனேஷியானா வந்து மர்சி கில்லிங். சரிங்களா? யூத்தனேஷியா EUTHA மர்சி கில்லிங் யூத்தனேஷியாங்கிறது. அதுல வந்து எங்க குரூப்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு, ரம்யான்னு. அந்த பொண்ணு வந்து நீங்க நினைச்ச மாதிரி யூத் இன் ஏஷியா அப்படின்னு நினைச்சிருச்சு. அட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் யூத் இன் ஏஷியானா யூத் இது பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அதை பண்றாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கு.
நானும் வந்து சைட்லன்னு சொல்லிக்கினே இருக்கேன், அம்மா இது வேறம்மா, ம், வளராத, ம். நிறுத்திக்கோ நிறுத்திக்கோன்னு நானும் சைட்ல இருந்து முணுமுணுத்துட்டே இருக்கேன். சும்மா இரு, பேசாத, நீ தப்பா பேசுற அப்படின்னு. அவர் வந்துட்டு இல்ல இல்ல ஆர்வக்கோளாறு. ப்ளீஸ் ப்ளீஸ் பி குவைட், ஐ வில் கம்ப்ளீட் மை ஆர்குமெண்ட் அப்படின்னு. சரி போ செத்தொலி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாடரேட்டர் சொல்றாரு, ரம்யா ப்ளீஸ் பி அவேர், யூ ஆர் டாக்கிங் அபவுட் யூத்தனேஷியா. இஃப் யூ ஆர் நாட் அவேர் அபவுட் யூத்தனேஷியா, ப்ளீஸ் டு நாட் டாக். சார் ஐ ஹவ் பீன் டாக்கிங் தி சேம் திங், யூத்தனேஷியா ரைட் அப்படின்னு. இல்ல, யூத்தனேஷியா வேற, யூத்தனேஷியா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாரு, திஸ் ஃபெலோ சிட்டிங் நெக்ஸ்ட் டு யூ, he is been trying to correct you for a long time, you have ignored him அப்படின்ட்டாரு. ம். அது சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு புரிய வச்சு, ஆனா வந்து they gave a fair chance. அந்த பொண்ணுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் யூத்தனேஷியா பத்தினா மர்சி கில்லிங் பத்தி என்ன நினைக்கிற, இப்போ வந்து பேசு, நீ 5 minutes பேசினது வந்து வில் ஜஸ்ட் டிஸ்கார்டு. அதனால நீ 5 நிமிஷம் பேசினத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூத்தனேஷியாங்கிறது வந்து மர்சி கில்லிங், இப்போ நீ சொல்லு என்னங்கிறதுன்னு சொல்லி பேசி கேட்டு she got placed as well. அந்த மாதிரி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே வந்து சூப்பர். நான் எப்போ சொல்றது அதுதான், உங்களுக்கு வந்து ஆபீஸ்ல வந்து பாஸ் உங்களை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மாடரேட்டர் இன்டர்வியூ போறீங்கன்னா ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும். அவங்க 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து you will be very successful. ஓகே. அவங்க புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ஓகே. கஷ்டம். ம். இந்த டாக்ஸிக் இருங்க. என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்கறதுங்கிறது அவங்க ரொம்ப அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். நம்ம முதல்ல பிராங்க்லினை புரிஞ்சுக்குவோம். அவர் ரொம்ப நேரமா அவரோட முடிவு கருத்தை வந்து புரிஞ்சுக்கங்கடா, ஐயோ நான் பாவம். முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ம். அவர் சொல்லுங்க ப்ளீஸ் பிராங்க்லின். பேசுங்க சார். அதான் ப்ரோ. இப்போ வந்து காலேஜ் முடிஞ்சுமே வந்து நியர்லி வந்து ஒரு 6 to 7 monthsக்கு மேலே ஆனாலுமே வந்து கம்பெனிலேருந்துமே காலேஜ்லேருந்துமே வந்து இங்கெல்லாம் வந்து ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் இருக்குங்கிற சப்போர்ட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ஆஃப் ஓகே. கேம்பஸ் நம்ம ட்ரை பண்ணாலுமே மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நான் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம காலேஜ்லேயே ஓகே. கிடைச்சிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். அதே தான் இப்போ வந்து இந்த ஒரு தடவை இந்த ப்ரொப்பல்னு ஒரு கம்பெனி வந்து ஹையரிங்க்கு வந்தப்ப ஹச்ஆர் வந்து இந்த மாதிரி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த காலேஜஸ்ல வந்து ஒரு ஒரு 300லேருந்து 400 பேர்கிட்ட வந்து எல்லாரும் வந்து லைவா அது வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இவனுங்க சும்மா இல்லாம வந்து அந்த ஐஎம் பேட்மேன்ங்கிற கமெண்ட் இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி கமெண்டா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஹெச்ஆர் முன்னாடி ஐஎம் பேட்மேன்ங்கறானா? எவனோ ரேண்டமான ஃபேக் ஐடி மாதிரி நம்ம சும்மா ஜூம் மீட்டிங்ல கிரியேட் பண்ணி உனக்கு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து காண்டாகி அந்த கம்பெனியே போயிட்டாங்க ப்ரோ. அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஹக் மாதிரி கொடுத்து போயிட்டாங்க. ஒருத்தன் போட்டது மொத்த காலேஜோட இதுவுமே முடிச்சு விட்டாங்க. அது ரொம்ப தப்பு. சரிப்பா, நீ பேட்மேனாவே இருப்பா, நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆமா, அது ரொம்ப தப்பு இல்லையா? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுங்கிறது ரொம்ப மோசம். அடுத்து வந்து நம்ம இன்ஜினியரிங் சைடு வந்துட்டாலே வந்து நம்ம இப்போ எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் அந்த ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க ஃபீல்ட்ல வந்து என்ன ரீசன்ட் ட்ரெண்ட் இருக்கு இதெல்லாம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சா கண்டிப்பா வேலை இருக்கு. ஸ்கில் தெரிஞ்சு எல்லாமே கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தா படிச்சா இல்ல கத்துக்கிட்டா. கத்துக்கிட்டா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னைக்குமே வந்து வாட் இஸ் த ட்ரெண்ட்னு பாக்குறத விட வாட் வில் டேக் யூ ஃபார் த லாங் ரன் பாக்குறது இன்னும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெண்டுங்கிறது அந்த மாதிரி சொல்றேன். ட்ரெண்டுங்கிறது ஓகே, படிக்கணும், இஷ்டப்படுறது படிக்கிறதுல அதை படிக்கிறப்போ நம்ம எப்படி அதை லாங் ரன் வரைக்கும் சர்வை பண்ண வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தோம்னா நம்ம ஜாலியா வந்து நம்மளோட கனவு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்றதுதான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல வர்றது. அவ்வளவுதானா பிராங்க்லின்? இஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா சக்சீட் ஆகலாம். நான் எழுதி கொடுத்துறேன். எந்த ஃபீல்டா இருக்கட்டுமே கொஞ்சம் இஷ்டப்பட்டு படிச்சோம்னா தாராளமா சக்சீட் ஆகலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும், அவ்வளவுதான்.
ஓகே. இப்ப அடுத்து பிராங்க்லின் முடிச்சதுக்கு அப்புறம் டிராவிஸ் பிக்கில் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஓகே, வணக்கம். வணக்கம் 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 டிராவிஸ் பிக்கில். வாங்க வாங்க. நான் வந்து பிடெக் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஓகே. நீயுமா? இந்த வருஷம் தான் கிராஜுவேட் ஆனேன். ஓகே. ஸோ என்னன்னா இன்ஜினியரிங் படிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா நம்ம ஒழுங்கா கற்றுக்கிட்டா ஓகே. தான் கிடைக்கும். அந்த லேர்னிங் ப்ராசஸுக்கு நிறைய இதா இருக்கு. ஜாப் இருக்கு, ஜாப் வாங்குறதுக்கு காலேஜ்ல. முக்கியமானது வந்து காலேஜ் சூஸ் பண்றதுதான். அதுதான் ஒரு பெரிய காலேஜ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய இது பண்ண முடியும். ஆனா நீங்க சூஸ் பண்ற காலேஜ் என்னோட காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் காலேஜ். நான் வாழ்க்கையில எடுத்த மிகப்பெரிய தப்பான டிசிஷன்னா அது காலேஜ் சூஸ் பண்ணதுதான். ஓகே. அதுவும் வந்து நானா வாண்டடா சூஸ் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என் மேலேயே நம்ம அண்ணா ஒரு இதை நீங்க எப்ப உணர்ந்தீங்க? எந்த இயர்ல உணர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் இயர்லயே உணர்ந்துட்டீங்களா இல்ல கடைசி இயர்ல இருந்து உணர்ந்தீங்களா? ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே. சரி, ஓகே. நான் என்னோட காலேஜ்லாம் பார்த்தீங்களா, ஸ்கூலு என்னோட ஃப்ரெண்டு படிச்ச காலேஜ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் இருக்கும் லேப்ஸு, அப்புறம் வந்து திருப்பி லைப்ரரி போய் இது பண்ற படிக்கிறது. இந்த கிளப் இருக்கும்ல காலேஜ்லயே, கோடிங்னா அது தனியார் கிளப் இருக்கும். இந்த மாதிரி என் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளப் மட்டும் தான் இருந்தது, டோஸ்ட் மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து என் காலேஜ் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அந்த 8 மணி நேரமே நீ கிளாஸ் எல்லாம் உட்காந்துருக்கணும், எங்கேயுமே போக முடியாது. இந்த லைப்ரரி போனா கூட வந்து ஹெச்ஓடியை பார்க்கணும், அவனை பிடிக்கணும், இவ்வளவு சைன் வாங்கணும். அப்புறம் எல்லா பீரியட்லயும் அட்டெண்டன்ஸ் எடுப்பானுங்க. இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு காலேஜ். இவ்வளவு சொன்னாலுமே அவன் வந்து இவ்வளவு சொல்றாங்களே, அட்லீஸ்ட் அவன் என்ன சொன்னானுங்கன்னா எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் தருவான்னு சொன்னானுங்க. ஆனா கடைசியில பார்த்தா அதுவும் ஒழுங்கா கொடுத்துருந்தாங்க. என்னோட காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃபையும் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா அவனுக்கும் ஒண்ணும் தெரியாது, எனக்கும் ஒண்ணும் தெரியாது. அதுதான் உண்மை. ஓகே. ப்ரோக்ராமிங்லாம் காலேஜ் போறீங்க, எப்படி தெரியுமா? ஆமா, போறேன், காலேஜ் 8 போறீங்க, மணி நேரம் ஓபி அடிக்கிறீங்க, உட்கார்றேன். கிளம்பி வர்றீங்க. அவன் வந்து எப்படி தெரியுமா இருப்பான்? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங்னா எப்படி எடுக்கணும், ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு லேப்டாப் எடுத்து வர சொல்லி இது பண்ணி கோடிங் டைப் பண்ணி போர்ட்ல எடுப்பாங்க. போர்ட்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்க தியரியா படிச்சாலும் நம்ம ஃபுல்லா வாட்டு எப்படின்னா சி ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்களா, சியோட ஹிஸ்டரி ஆரம்பிப்பாரு ஒரு கிளாஸ். அடுத்து வாட் இஸ் சி டெஃபினிஷன் எழுதுங்க, அதுக்கு ஒரு நோட்ஸ். அதுக்கடுத்து சியோட ஃபீச்சர்ஸ், சியை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிலாம் எழுதிட்டு அவர்கிட்ட காட்டணும் என்னென்ன எழுதிருக்கேன்ட்டு. அதுக்கடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு போர்டில் எழுதி போட்டு காப்பி பண்ணணும். அதை எதுக்குடா காப்பி பண்ணணும்? கோத்தா பிரிண்ட் ஆஃப்ல கொடுத்தா அது வந்துற போகுது. காப்பி வேற பத்தாதான் சரி, தியரி தான் சாப்பிடிக்கிறான், லேப்லயாச்சும் உருப்படியா போகணும்னு பார்த்தாங்க. லேப்லயே தான் பண்ணுவாங்க. லேப்லயே போய் நோட் எழுதுங்க, இப்ப லேப்டாப் சிஸ்டம் காப்பி பண்ணுங்க, அந்த பிரிண்ட் கொடுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் பாத்தீங்கன்னா எப்பா டர்போசி வச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் பி ஃபார் பிரிண்ட் ப்ரோ, தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் இதான் வச்சிருப்பான். அதுல வேற திட்டுவாங்க ஒழுங்கா பண்ணலாம். அதுல அது சும்மாவே ஏறது காட்டும். இது இந்த மாதிரிதான் வந்து போயிட்டு இருக்கோம் காலேஜ். எல்லாருமே சொல்றான், ஒரு நிமிஷம் இல்ல இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இப்போ ஒரு பிரச்சனை வந்து லேப்னு புதுசா கொண்டு வரோம். எப்படின்னா இப்ப நீங்க வெளியில படிக்கிற கோர்சஸ் இருக்கும்ல, அடிஷனலா படிக்கிற கோர்சஸ் எல்லாம் காலேஜ்லயே வந்து ஒரு இது மாதிரி ஒரு பிரைவேட் இதோட பார்ட்னர்ஷிப் பண்ணி உங்களுக்கு கம்மி காசுல சொல்லி தரேன்னு சொன்னாங்க. அதுவும் என் இடத்துல என்ன சொன்னா, கூகுளோட எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கோம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா. கூகுள், அமேசான், ஆரக்கிள் சொன்னா. அந்த லேபும் பாத்தீங்கன்னா கூகுளையும் போட்டிருக்கோம், ஆரக்கிளையும் போட்டிருக்கோம்.
நினைச்சிருப்பான் ஆரக்கல்னு இருக்கு, ஆஹ் நம்ம ஆரக்கல் ஆஹ் கத்துக்கிட்டு டிபிஎம்எஸ்ல வந்து ஒரு மாஸ் பண்ணிடுவோம், டேட்டாபேஸ் ஆஹ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம தான்டா புலி அப்படின்னு நினைச்சு உள்ள போயிருப்பேன். ஆஹ் அவன் டேப்லெட் போனேன் காலம் உள்ள போட்டு தரத்துக்கு சொல்லி போனோம்னா தந்திருப்பான். அதுவும் கம்பல்சரி இது. அது வந்து எவ்வளவுனா ஆஹ் 5,500 கட்ட சொல்லுவான். கட்டி முடிச்சுட்டு ஒரு கம்பல்சரி டெஸ்ட் வைப்பான். வேறையா? ஆஹ் ம், இதுல என்ன சோகம்னா உள்ள ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஒழுங்கா சொல்லி கொடுத்தாரு. இது ம், வெப் டெவலப்மெண்ட். அதுவும் ம், பாத்தீங்கன்னா 5,500 வந்து 6 days தான் சொல்லி தருவான். ம், 6 நாள்ல சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு டெஸ்ட் வைப்பான். ம், வெப் டெவலப்மெண்ட் ஒரு 6 நாள் சொல்லி கொடுத்தாப்புல. அதுக்கடுத்து ம், டெஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பதிலா அவங்களே எழுதி கொடுத்துட்டானுங்க. ம். அது அப்ப நீ சர்டிஃபிகேட்டும் என்னத்தடா கொடுத்துட்டான். அதுனா? நான் எழுதவே இல்லையா, நான் போனேன் இது மதியம் எப்படி அப்படின்னா தெரியுமா இருக்கு? ம் நான் ஸ்கூல்ல வந்து கராத்தேல வந்து பிரவுன் பெல்ட். ம் எப்படி வாங்கினேன்? 250 ரூபா கொடுத்தா சர்டிபிகேட் பெல்ட் கொடுத்துட்டாங்க. ம். ம், அதுதான் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷ் செகண்ட் கேஸ்லாம் ம், உண்டு. ம், அதுக்கு இதுல என்னன்னா நான் வந்து நினைச்சேன்னா இவனுங்க தான் சொல்லி தர மாட்டாங்க, அட்லீஸ்ட் லேப்ல ஒழுங்கா சொல்லி தருவாங்க. அங்கேயும் பேர் பாயிண்ட போட்டு இது தியரி எடுத்துட்டு இருப்பானுங்க. ம், இதுல வந்து எப்படின்னா லேப்டாப் எடுத்துட்டு போகலாம், நெட் தர மாட்டானுங்க. ஐஓடி லேப்னு இருக்கு, நெட் இருக்கிறீங்க. ம், அப்பேற்பட்ட லேபியா அது. போன ம், அவங்கன்னா பிடிக்கிறவனுங்க எல்லா ட்ரிப்பும் ம், பண்ணுவானுங்க. ம், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. அங்க வந்துட்டு தான் நான் வந்து எனக்கு ஜாவா எடுத்துட்டு இருந்தான். என்னன்னா ம், ஜாவால ம். வந்து டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு அது ஏன் 6 நாள் எடுக்கும். ஜாவானா டேட்டா பேஸா? ஜேடிபிசி இருக்கு, ஜாவா டேட்டா பேஸ் இது. சரி, அதை தெரியலப்பா, வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டது. எடுக்கும். அது 1 மணி நேரம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ம், ம், 6 நாள் எடுத்தாங்க கேட்ட ம், 5,500 வேஸ்ட் பண்ணி. இதை நம்ம ம், வெளியும் படிச்சாலும் வெளியும் நம்ம வந்து விட மாட்டான், ம், கம்பல்சரியா படிச்சே ஆகணும். இந்த ம். மாதிரிலாம் அவங்க பூட் பண்ணுங்க. சரி நாட் ஒரு இன்ட்ரெஸ்டட்னு சொன்னாலும் விட மாட்டானுங்க, அப்படிதானே? அதாவது நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னாலும் விட மாட்டானுங்க. கம்பல்சரிங்க, இது மேண்டேட்டரி. ம், இந்த மாரி ஒரு செல்லுமொழி பண்ணுவானுங்க இவனுங்க. சொல்ல தாங்காது. சரி இவனுங்க தான் சொல்ல, ம், நம்ம தனியா படிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவனுக்கு கிளாஸ் நிறைய பேர் நல்லா படிக்க வந்துருப்பாங்க, டெக்னாலஜி ம், தெரிஞ்சாலே ஸ்கூல் படிக்கிறதுலே போடாம ம், அவன்கிட்ட கேட்ட சொல்லி ம். தர மாட்டாங்க. ஆ, டாக்ஸிக்கான இன்வரான்மெண்ட்ல கூப்பிடுவானுங்க. ஆமா. இல்ல இல்ல எப்படின்னா நம்ம நல்லா தான் பேசுவானுங்க, அவன் தனியா வேலை ம். பார்த்துப்பான். என் நம்ம என் எல்லாம் முன்னாடி கேட்டுருந்தீங்களா? என் முன்னாடி ஒரு கிணப்புண்டை உட்காந்துருப்பாங்க, ரோல் நம்பரு. நான் வந்து ம் ஃப்ரண்ட்ல வர ரோல் நம்பர் பேரு என்னது, சரியா? அந்த புண்டை முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி, டேய் படிச்சுட்டு ஓபிட்டோ படிச்சுட்டியாடா, நான் படிக்கவே இல்லடா அப்படிமா. ஒக்கால ஓலி போயிட்டு காட்டுறா ஒரு ஒன்னு இது சின்டாக்ஸ் மறந்து போச்சு காட்டுறா அப்படின்னு கூப்பிடுவேன், 1/2 மணி நேரம் கூப்பிடுவேன், திரும்பவே ம் மாட்டான். சரியா? ரப்பரை வச்சு ம் முதுகுல பொட்டனியோட ஒரு அடி ம் தேய்ச்சிக்கிட்டு திரும்பவே மாட்டான். அடுத்து பேனா எடுத்து ஒரு அடி, அப்பவும் திருந்த மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே டயர்ட் ஆயிடும், இந்த புண்டையை கூப்பிடுறதுக்கு நம்மளே தப்பா சின்டாக்ஸ் எழுதிட்டு போயிடலாம் போல அப்படின்ற மாதிரி இதாயிடும். அவனுக்கு தெரியும் நான் கூப்பிடுறேங்கிறதுலாம் தெரியும், ஆனா வேணும்னே ம். செல்ஃபிஷ் திரும்ப மாட்டான். ம், சொல்லுங்க. நம்மகிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா வந்து இது பண்ணிடுறாங்க. எனக்கு கண்டிப்பா ம், எல்லாத்தையும் சொல்லியே வர மாட்டாங்க. சேர்றா எனக்கு ம், வந்து எதுவுமே தெரியாது போர்டு ஃபர்ஸ்ட். எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு ம், பிரச்சனை நிறைய தெரியும். ஏபிசிடியே தெரியாது ம், எனக்கு கம்ப்யூட்டரை ம், பத்தி. சரி காலேஜ்லயே சொல்லி ம், தரல, இவன்ட்டு எனக்கு கேட்டா இவனும் சொல்லி தர மாட்டான். சரி நான் ம், உட்காந்து பார்த்தா கேட்டுட்டு இருப்பான் ஒரு இதையும். ம், ம், இப்படிதான் போயிட்டு இருந்தது எனக்கு ஸ்டார்டிங்லாம். ம், டாப் அவுட் ஆகலாம் முடிவு பண்ணி சொல்லிட்டேன், வீட்டுல போக முடியாதுன்ட்டு. ம், எங்க வீட்டுல நம்மளே சேர்த்தாச்சு கஷ்டப்பட்டு அவனுக்கெல்லாம் கட்டி ம், வச்சு இங்க ஒழுங்கா டிகிரி மட்டும் வாங்கிட்டு இப்படிதான் நான் ம். வருஷம் கஷ்டம். இப்படி சொல்லிதான்டா ஏமாத்துறீங்க எல்லாத்தையும், டிகிரியை மட்டும் வாங்கிட்டு வா, டிகிரியை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு பல பேர்த்தோட வாழ்க்கையை ம். கெடுக்காதீங்கடா பேரண்ட்ஸ். ஏன் ஒண்ணுமே சொல்லி தர மாட்டேன். எப்படி தெரியுமா எனக்கு வந்து ம், சாப்பிட்டு அறிவே இருக்காது, பேசிக் அறிவு கூட ம், இருக்காது. ம், என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஐடியா சொன்னாங்க. ம், ஒரு ம், ப்ரோக்ராம் வந்து சிபியூல ஒர்க் ஆகிட்டு இருக்கோம், அது நம்ம சிபியூல ம், வந்து ஐடியா பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். ஐடியா ம், இது ஒரு ம், ஐடியாவை என் கிளாஸ் ஹெட் சொன்னான். இந்த மாதிரி ஒரு ஐடியா ம், இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ம், அந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்கணும், நியாயமான ஸ்டாஃபா இருந்தா
ஓகேப்பா பண்ணு. ஏதாவது டவுட்ஸ்னா வந்து கேளு. ஐ சப்போர்ட் யூ நோ மேட்டர் வாட். நீங்க ஆளுகள் இருந்தா நான் சொன்ன புதுசா அது ஜிபிஓன்னு எடுத்துக்காட்டுன்றாங்க இல்ல இப்படிப்பட்ட ஸ்டாஃபை சிபிஓ வச்சு எப்படா வெளில எடுத்து காட்ட முடியும்? இப்படிதான் ஏன்டா அப்படி கேட்டான். பண்றீங்க? இப்படிதான் அது கிரிஞ்சி காமெடி பண்ணுவான். இதுக்கு நடுவுல வந்து பெரிய பூச்சலா இருக்குது. நடுவுல வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து பெகா சிஸ்டம்ஸ்னு வந்தாங்க ஒருத்தாங்க. அவங்க எப்படின்னா இந்த கோடிங் கிடையாது. கோடிங் வராதவங்கலாம் வந்து இதெல்லாம் வாங்க லோ கோடு உங்க இதுல வந்து ஜாயின் பண்ணி நாங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி ஜாலி தரோம்னு சொல்லி பண்ணலாம் அது ஒரு அப்படின்னு இருக்காங்க. 80,000 வருது கோர்ஸ். அது என்னைய வேற பிரெயின் வாஷ் பண்ணோம். என்னன்னா பெகா தான் ஃபியூச்சர்ன்ட்டாங்க. யார் இது சொன்னது? எங்க கிளாஸ் டீச்சர் தான். அவருக்கு எனக்கு ஈகோ கிளாஸ் இதெல்லாம் வந்து அடிக்கிற அளவுக்கு என் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாரு எப்படியோ காலேஜ்ல. இப்படிலாம் சொல்லி அதுல ஒரு 80,000 கட்டி பசங்க சேர்ந்து அதுலயே பிளேஸ்மெண்ட் வரல. அதுதான் நான் வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. இது நடுவுல கடைசியில பிளேஸ் ஆனீங்களா? இருங்கடா, டயர்டா இருக்குடா அந்த கதையை கேட்கறதுக்கு. பாவமாவும் இருக்குடா. கடைசியில பிளேஸ் ஆனீங்களா இல்லையாடா? இப்படி படிச்சிருந்தா ஒருத்தனும் விளங்காமலாடா போயிருப்பீங்க. அதுங்க என்ன சொல்றீங்க? எங்காவது வந்துட்டு ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் எடுக்கும். அது வந்து அந்த ஒரு ஆட்டோமேஷன் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்றது கிளாஸ். ஆனா அதை பத்தி எடுத்து அதை தொடவே மாட்டாங்க. என்ன நினைக்கிறான் ரோபோட் என்னது ஆர்டிஸ்ட் ரோபோட் அப்படின்னு ஆரம்பிச்சு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். ரோபோட்டை வந்து குழந்தை கற்றுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பான். இதுக்கு என்ன சொல்லுங்க? என்னடா கேள்வி இது? இல்லைங்க இது கண்டுபிடின்றான். என்கிட்ட வந்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து நீங்க கண்டுபிடின்றான். திடீர்னு வந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்றான். இதெல்லாம் யாரும் வந்துட்டு கேட்டா ஐயா நேத்து நைட்டு எந்திரன் படம் பாத்துட்டு வந்தீங்களாங்க? ஏன்னு நீங்க கேட்டிருக்கணும் திரும்பி. ஏங்க திருப்பி எல்லாம் பேசினா வந்து அந்த ரோபோட்டு குழந்தை பெத்து கொண்டு வா அப்படிமாடா பனிஷ்மெண்டா? கன்சென்ட் தான் அந்த பீரியட் ஃபுல்லாவே விதமா ஓடுவாங்க. கிளைண்ட் சர்வர்னு ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா இந்த செமஸ்டர் ஃபுல்லாவே வாட் இஸ் கிளைண்ட் வாட் இஸ் சர்வர் கிளைண்ட் சர்வர் ஒரு கிளைண்ட் வாங்கிட்டு சர்வர் இது பண்ணுது. இதை வச்சே முடிச்சுட்டான் ஒரு சர்வர் ஃபுல்லாவே. இதுக்கு வந்து நோட்ஸ் எழுதணும். இதுக்கு டெஃபினிஷன் நோட்ஸ் எழுதுனா நிக்க வைப்பான், வெளில வச்சுவான். இந்த மாதிரிலாம் திரும்பி பண்ணிருப்பானுங்க. கொடூரமான சொன்னது இன்டர்ன் வந்து இந்த செம்ம நீங்க இன்டர்ன் பண்ணியாகணும். உங்களுக்கு வந்து ஒரு 2 வாரம் டைம் நான் சொன்னேன் எப்ப சார் 2 வாரத்துல எப்ப சார் இன்டர்ன் பண்ண முடியும்னு கேட்டேன். சரிப்பா 3 வாரம் மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க இன்டர்ன் அதுவும் வந்து எப்பவுமே தர மாட்டாங்க. நீங்க வந்து ஆன்லைன்லயே இன்டர்ன் பண்ற மாதிரி கேட்டாங்க சொன்னா. இப்பெல்லாம் நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கே டயர்டா இருக்கு எனக்கு. இப்படி எப்படி ஒரு காலேஜ் இருந்திருக்க முடியும்? இவ்வளவு கேர்லெஸ்ஸா எந்த சப்ஜெக்டும் டீச் பண்ணாம எத்தனை பேர் படிச்சாங்க உங்க காலேஜ்ல? காலேஜ்ல என் கிளாஸ் 60 பேரு, செக்ஷன் சேர்த்து 180 பேர். பிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான். சனிக்கிழமை 6 நாள் கிளம்பி எத்தனைக்கு எனக்கு ஒன்றுமே சொல்லி தர மாட்டாங்க. லீவ் போட்டோம் பேரண்ட்ஸ் போன் அடிப்பாங்க. வந்துட்டு மெசேஜ் போயிடும். பேரண்ட்ஸ் போன் அடிப்பான் திட்டுவான். அப்பதான் தெரியாது. அதெல்லாம் வாரத்துல 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. எப்படியா நீங்க போக போயிட்டு நான் வீட்டுல தான் படிச்சுட்டு இருக்கேன். இது இதெல்லாம் ஏதாவது கேட்பாங்களா? 75% இருக்கணும். அவ்வளவுதான். அது எல்லா காலேஜ்லயும் இருக்கணும். இவன் என்ன பண்ணுவான் 75%னா செமஸ்டர் ஃபுல்லா தானே 75% இருக்கணும் ஓவராலா. இப்போ என்ன பண்ண வாரத்துக்கே 75% இருக்கணும். ஒரு மாசத்துக்கு மட்டும் கணக்கு எடுத்துட்டு உனக்கு 30% தான் இருக்குன்னு சொல்லி திருப்பூர்ல டிரான்ஸ்கிரிப்ட்ல போட்டுருவாங்க. உங்க பையன் இந்த மாதிரி பண்ணா செமஸ்டர் எழுத முடியாது சொல்லி நடத்தி பண்ண வைப்பான். கொஞ்சம் மைக் பாத்துக்கோங்க.
கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ம். கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. இந்த மாதிரி வந்து பேரஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு டீ இது பண்ணுவோம், மறக்குவோம். இது பண்ணிட்டு ஆ. நடுவில் நான் ஒரு சொன்ன லேபு 5500 லேபு 6 நாள் கிளாஸ் அப்படின்ட்டு நாங்க ஆமா, நீங்க போகவே இல்லை. ஆமா. ஒரு 3 நாள் 6 நாள் இல்லைன்னா 3 நாள் நான் போகவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்ட்டு சொல்லி தர மாட்டான்ட்டு. ஆ, ஆ, இவன் என்ன பண்ணா போன் அடிச்சுட்டே இருந்தா நான் எடுக்கவே இல்லை. ம், என்ன பண்ணிட்டான், 4வது நாள் திடீர்னு எனக்கு அப்ப என்ன ஆச்சு, அப்ப என்ன பிரச்சனைனா நான் 2 சிம் வச்சிருந்தேன். ம், அத ஒரு சிம்ம காலேஜ் கொடுத்துருந்தேன்னா இந்த சிம் இங்க ஊர்ல டவரே கிடைக்கல, ரிசார்ஜ் பண்ணாமலே விட்டுருந்தனால அது சிம் டீஆக்டிவேட் ஆயிட்டு. கால் பண்ணா போகுது. ஓகே. சரி நானும் விட்டேன், இந்த ஆளுங்க கால் பண்ண காலே வரலன்ட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு பாக்குறேன் ரீசார்ஜ் பண்ணிருந்தேன் திரும்ப. அப்ப பார்த்தா டைம் இருந்துச்சு. என்ன போன் சொல்லுங்க சார், அவன் திட்டுறான் நீ அப்படின்ட்டு. காலேஜ் வரும் என்ன ஏமாத்துறவன் இப்படி உனக்கு சொந்த சரி எழுத விட மாட்டேன், டிகிரி வாங்கிட்டேன்னு சொல்லி சரியான திட்டம் எனக்கு. உடனே அடுத்த நான் கிளம்பி போய் சமைச்சிட்டு வாங்கிட்டு நான் காலேஜ் குரூப்ல தூக்கி பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி திரும்பி பண்ணிட்டு 20 வருஷம் இப்படிதான் போயிட்டு இருந்தது. பிளேஸ்மெண்ட் டைம் என்ன ஆச்சுன்னா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி 2023 ஜூன் மாசமே டிசிஎஸ் வருதுன்னு வாங்கிட்டேன். மார்ச்ல ஆரம்பிச்சு ஒரு பிரைவேட் ஆரம்பிச்சு இதெல்லாம் வருதுன்னு. சரி அப்பதான் நான் டெய்லி அது எப்படின்னா காலைல 9 மணிக்கு ஆகுதுன்னா எனக்கு 6 மணி வரைக்கும் இருக்கும். எனக்கு டிராவலிங் டைம் அதிகம், 1.5 மணி நேரம் வரத்துக்கு ரிட்டர்னுக்கு டிராஃபிக் 6 நாள் 8 மணி தான் வருவாங்க. இப்பெல்லாம் வச்சு ஒரு 3 வருஷம் போயிட்டு இருப்போம். டிசிஎஸ் வந்துட்டு வாரம் சொல்லுவாங்க, டிசிஎஸ் கடைசியில எனக்கு ஜனவரி இப்படி டெய்லி டிசிஎஸ் வருதுன்னே எனக்கு 8 மணி நேரம் கிளாஸ் வச்சாங்க எனக்கு. அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் விட மாட்டான். பிளேஸ்மெண்ட் எனக்கு வேணாம் எழுதி கொடுத்தாலுமே இது விட மாட்டாங்க. சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதா இருந்தா கூட நீங்க காலேஜ் டெய்லி வரணும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் இல்லை இந்த தடவை. இந்த யூனிவர்சிட்டி போன 2023 பேட்ச்ல நிறைய அந்த இது பெருசா இல்லவே சுத்தமா. அப்படியே ஒரு 15 கம்பெனி கிட்ட நானே கேம்பஸ் கூட அட்டன் பண்ணிருக்கேன் போயிட்டு. இப்ப நீங்க சொன்னதுமே ஒரு ஒரு சூப்பரான மேட்ரு தான். ஏன் இந்த சூப்பரான மேட்ரு நான் சொல்றேன் அப்படின்னா, காலேஜை சூஸ் பண்றதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்க ஒண்ணுமே தெரியாம போய் ஒரு காலேஜ்ல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை நமக்கு பின்னாடி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு டிராவிஸ் பிக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா நீங்க திகழ்றாரு. 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல புரியுது, அந்த வழி எனக்கு டயர்ட் ஆகுது. என்னடா காலேஜ் இது கேட்கறதுக்கே இவ்வளவு கடுப்புண்டையா இருக்கே, அதுல எப்படி ஒருத்தர் 4 வருஷம் படிச்சேன் அப்படிங்கறத நினைக்கிறப்போ இன்னும் கடுப்புண்டையா தான் இருக்கு எனக்கு. ஜாங்கோ பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே அவரோட ஒரு ஒப்பீனியனையும் கேட்டுட்டு அடுத்து கீழே இருந்து நண்பர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பேசுறீங்கன்னா மேல கைங்க. நான் இன்னும் போனை பார்க்கல, பார்த்த உடனே தூக்கி விடுறேன். வாங்க ஜாங்கோ, உங்களோட கதையை எடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலா இன்ஜினியரிங் கண்டிப்பா எப்பயுமே வேலை கிடைக்கும் ப்ரோ. நான் 2013 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் சிஎஸ் சேர்ந்தேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட என் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சிஎஸ் சேர்த்தாதீங்க. அப்போ மெக்கானிக்கல் தான் பீக்ல இருந்துச்சு. பையனை மெக்கானிக்கல் சேர்த்தேன். நான் இல்ல சிஎஸ் தான் சேருவேன்னு சேர்ந்தேன். ஏன்னா அப்பதான் அப்புறம் கௌதம் மேனன் வந்துச்சா? மேபி இருக்கலாம். அப்படி சேர்ந்து நான் 2017 முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் எனக்கு ஜாப் இல்லை. நான் ஒழுங்கா தெரியல, எப்படி தெரியவும் தெரியல. ஏன்னா நான் படிச்சது ஒரு நார்மல் ஒரு காலேஜ். எனக்கு பெருசா எக்ஸ்போசர் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணேன். ஒரு 8K 2019 எண்டில் ஜாயின் பண்ணேன். ஒரு 2.5 இயர்ஸ் வேஸ்ட், கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 8Kல ஜாயின் பண்ணேன் 2019. அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில ஒரு 2.5 இயர்ஸ் வெளியே வரும்போது 30+ வாங்கிட்டு இருந்தேன்.
அடுத்து ஒரு எம்என்சி, பரவாயில்ல. அதுல இருந்து வெளியே வரும்போது ஒரு ஒரு 50+. இப்போ அப்படியே 100% ஹைக்கு ஒரு 6 டிஜிட்ல வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, எப்பயுமே ஓகே. நம்மள இன்ஜினியரிங்லாம் அந்த அளவுக்குலாம் வேலை கிடைக்காது அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ என்னன்னா நம்மள சுத்தி இருக்க இந்த பேரண்ட்ஸ், இந்த ரிலேட்டிவ் அட்வைஸ் பண்றேன்ட்டு தான் சாவடிப்பானுங்க. இப்போ நானே நிறைய பேர்த்துல கேட்பேன், என்ன காலேஜ் முடிச்சாங்க என்னடா பண்றேன்னா கோர்ஸ் பண்றேன். சரி என்ன கோர்ஸ் தான் அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் அப்படிம்பானுங்க, இல்ல கிளவுடு, இல்ல டெவாப்ஸ். இப்போ டேட்டா இன்ஜினியரிங்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர்லாம் அதிகம் எடுக்கவே மாட்டாங்க. டேட்டா இன்ஜினியரிங்கும் சரி, கிளவுடும் சரி, அப்புறம் வந்து டெவாப்ஸ் இதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் போயிட்டு இப்போ அதோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட இருக்கு அந்த கோர்ஸ் வித் பிளேஸ்மெண்டோட ஓகே. இருக்கிறானுங்க. ஆனா ஃப்ரெஷர்ஸ் எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுங்க கட்டி 1 lakh கட்டி போய் அந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறானுங்க. இந்த சுத்தி இருக்கவனுங்க தான் டேட்டா, இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் தான் பீக்ல இருக்கு, டேட்டா சயின்ஸ் எடுத்து விடுங்க நல்லா இது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், சேலரி கேட்பானுங்க. நம்ம சொன்னோன்னா உடனே அவன் எழுப்பான், இவ்வளவுதான் வாங்குறீங்களா ஐடி கம்பெனில? எங்க அக்கா பையன்லாம், எங்க சொந்தக்கார பையன்லாம் 1 lakh கிட்ட வாங்குறான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்க அக்கா கேட்கறப்ப பையன் இரிட்டேட்டிங்கா சீக்கிரம் தான் இருக்கும். வாங்குறான். ஏதாவது பேசிட இல்ல போறான். அது அமைதியா அது இருங்கடா. கேட்கறப்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அவனுக்கு சொந்தமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அவனோட அவன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படிம்பான். நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான் வாங்குறியா அப்படிம்பானுங்க. அதை பத்தி எல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாம எவ்வளவு சேலரியில ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா இது பீக் இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து எல்லாருமே போய் சிஎஸ்ல தேடுறாங்க. ஆனா இப்போ வந்து ரெசிஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே சிஎஸ்ல வந்துட்டு இப்போ முடிச்சவனுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ வந்துட்டு தெரியாம சிஎஸ் எடுத்துட்டு அப்படிமா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல அப்படியே அப்படியே திருப்பி மாறும். அதிகமா ஆள் தேவைப்படும். இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாரும் ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா, குளோபல் இப்போ கிராஃப் தான். இந்த டைம் இந்த இது பீக்ல இருக்கா, இவனை சேர்த்து விட்டா நல்லா வேலை கிடைச்சிரும், நல்லா சேலரி வாங்கிடுவான். அதை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர, ஆஹ் இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சாலும் அது கண்டிப்பா மேல வரும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இப்போ சிஎஸ் டவுன்ல இருக்குன்னா டவுன்ல தான் இருக்கும், திருப்பி வராது. இப்போ ஒரு ரேஷியன்ல ஒரு 10 பேர்த்த வேலையை விட்டு தூக்குறாங்க, நிறைய பேர்த்துக்கு வேலை போகுதுன்னா வேணாம் ஐடி வேணாம், வேலை நிரந்தரம் இல்ல அப்படின்றேன். ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஐடில வந்து நீங்க குயிக்கா ஏர்ன் பண்ணலாம் மத்த எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது. இவங்க எப்ப பார்த்தாலும் இது வேலை ஜாப் செக்யூரிட்டி இல்ல, இந்த மாதிரி மைண்டை இது பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நீ வந்து ஐடி எடுக்கிறேன் இல்லம்மா, இல்ல மெக்கானிக்கல் எடுக்கிறம்மா, ரிலேட்டிவ் வருவானுங்க வந்துட்டு ஐடி மெக்கானிக் எடுக்காதீங்க, ஈஸி எடுங்க, நீங்க கோர் ஃபீல்டுக்கும் போகலாம், ஐடிக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவானுங்க. ஆனா அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் அதை எடுக்க ஐடி மாட்டான். தான்டா ஊர் நிறைய பக்கம் பேர்த்து நான் வீசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் இல்லையா? ஈஸி எடுக்கிற அப்படின்னா இவனுக்கு வந்து சொல்லுவானுங்க, நீ ஈஸி எடுத்தா ஐடியும் போகலாம், உன்னோட கோருக்கும் போகலாம், நீ போய் ஈஸி எடுன்ட்டு நிறைய பேர்த்து தள்ளி வருது. நான் எடுத்த டைம்ல நிறைய மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈஸி வந்து எல்லா எல்லா காலேஜ்லயும் ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஐடியில போனாலுமே சிஎஸ் படிச்சவனோட ஐடியில ஈஸி படிச்சவன் தான் அதிகமா இருப்பான். சுத்தி இருக்கவன் தான் ப்ரோ எல்லா வேலையும் பண்றது. இத பண்ணாத, இந்த கோர்ஸ் பண்ணு, அவனுக்கு என்ன பிடிக்கும்ல இல்ல, இந்த கோர்ஸை பண்ணு, ஈஸி பண்ணு, ரெண்டுக்கும் போலாம். இப்போ கோவிட் டைம்ல எல்லாத்துக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நல்ல ஹைக்கு, 100% ஹைக்கு, 50% ஹைக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கொண்டு போய் சிஎஸ்ல தள்ளினாங்க. இப்போ ரேஷன் வர்றது, இப்போ ஜாப் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு தான் இருக்கும். நான் எடுக்கிறப்போ ஆட்டோமொபைல் வந்து ஃபுல் டவுன், ஆட்டோமொபைல் யாருமே எடுக்கல. திருப்பி இப்போ இவி இதெல்லாம் வர்றப்போ எல்லாருமே இப்போ ஆட்டோமொபைலுக்கு வரும். ஒரு சிலர் அப்படி டாக் போயிட்டு இருக்கு, பட் அதிகம் சேர்ந்து பார்க்கல. பட் இப்போ ஆட்டோமொபைல் ஃபியூச்சர்ல வரும், அதனால ஆட்டோமொபைல் சேருங்கன்னு ஒரு சிலர் மண்டே கழுவிட்டு இருக்காங்க. இது வந்து பக்கத்துல இருக்கவன் அவனுக்கு தெரியுதோ இல்லையோ அரைகுறையா தெரிஞ்சுட்டு வந்து நீ இதை சேரு அதை சேருன்ட்டு கொலை போட்டுருவானு இன்ஜினியரிங் பண்றப்போ. அவனுக்கு பிடிச்ச கோர்ஸ் அவனை எடுத்துணும். ஒரு சிலருக்கு இன்ஜினியரிங் சேரவே பிடிக்காது, அவனை தூக்கி வந்து இன்ஜினியரிங்ல போடுறது. இந்த மாதிரி வேலைனாலதான் அவனுங்களுக்குலாம் அவங்க எல்லாம் கரெக்டா ஜாப்ல போய் பிளேஸ் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி நடக்குது. ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஈஸியா கிராக் பண்ணலாம் ப்ரோ. நீங்க ஆஃப் கேம்பஸ் மட்டும்தான் இந்த ஜிடி எல்லாம் நடக்கும். இதே ரொம்ப நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனிலாம் போனீங்கன்னா ஜிடி இருக்காது மோஸ்ட்லி. ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் டேரக்டா டெக்னிக்கல், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி 3 ரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு ஜோகோல ஒருத்தர் தான் எடுத்தாங்க. ஜோகோல ஒருத்தர்லாம் காலேஜுக்கு வந்து பிளேஸ் வந்து, ஏன்னா நான் போய் அட்டன் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் ஒரு செஷன், மார்னிங் செஷன் அட்டன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறப்போ ஒரு 10 பேர். இல்ல நான் படிச்ச காலேஜ்லாம் வந்து லோகோல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குலாம் வந்து காலேஜே இருந்துச்சு.
அந்த பேட்சே எழுதுறாங்க. ரொம்ப ரொம்ப அதுல இருந்து கஷ்டமா அப்படியே இருக்கு அடுத்து கும்பல் எடுத்து மிஸ் ஆயிட்டே வரும். அதே மாதிரி இப்போ ஐடில இருக்காங்கன்னா ஒரு டூல் பேஸ்ல போகணும்னு தான் நான் சொல்லுவேன். யாரையுமே நான் என்ன ம், சஜஸ்ட் பண்ணா ஒரு டூல் பேஸ்ல போகாதீங்க, ம், லாங்குவேஜ் பேஸ்ல போங்க. ஏன்னா டூல் வந்து இப்போ ஒரு டூல் பீக்ல இருக்கலாம், அடுத்த டூல் போகலாம். ஆனா ம், லாங்குவேஜ் வந்து அப்படி இருக்காது. எப்பயுமே அந்த ம். லாங்குவேஜுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ம். அதனால லாங்குவேஜ் பேஸ்ல இல்ல, போனா நான் ஐடிக்கு என்ன இப்போ சொல்லுவேன் டிவாப்ஸ். அப்படின்னா, நீங்க லாங்குவேஜஸ்ல மட்டும் போகணும்னு அவசியம் கிடையாது. லாங்குவேஜ் பேசிஸ் இல்லாம நீங்க ஐடியோட முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஐடியோட மெயின் கோர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு கிரிப்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல வந்து அல்காரிதம்ஸ் பேஸ்ட் அதுலயும் நீங்க போகலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்க ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறது, ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியரா போறது, இந்த மாதிரியும் நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். ஹார்ட்வேர் ஐடி இன்ஜினியர் இஸ் எது நாட் சொல்றீங்க? ஐடி ஒன்லி சப்போர்ட் கோடிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு இல்ல. நான் சொல்றேன். ஐடி சப்போர்ட், ஹார்ட்வேர்னு சொல்றேன். ஐடி ஹார்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியர் சொல்றேன். ஐடி சப்போர்ட் சொல்றேன். நான் ஐடி சப்போர்ட் சொல்றேன். ப்ரோ ஐடி சப்போர்ட்லாம் இன்னைக்கு பேக்கேஜ் எல்லாம் ரொம்ப லோ ப்ரோ. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து ஐடி சப்போர்ட் அவங்களோட ஓன் ஐடி சப்போர்ட்டே கிடையாது. நிறைய பேர்த்தோட தேர்ட் பார்ட்டில தான் ஐடி சப்போர்ட்டே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஐடி சப்போர்ட்டே இருக்காது. ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு பல்கா ஒரு ஐடி சப்போர்ட் கால் எடுத்துட்டு அவங்க தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல, ஐடி அதான் சப்போர்ட் சொல்றேன். இப்ப ரொம்ப அது லோவா அது இல்ல அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் அந்த இது போயிட்டு இருக்கு நெட்வொர்க்கிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேசிக்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். இல்ல அதுதான். அது ப்ரோக்ராமிங் உங்களுக்கு மட்டுமே எது செட் ஆகுமோ அதை இது நீங்க தான் அப்படின்ற பார்க்கணும். மாதிரி நான் சொல்றேன். இப்போ ஒரு சிலருக்கு இப்போ ப்ரோக்ராமிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு யூஐ நல்லா வரும், பேக் அண்ட் வராது. அதாவது ம், பேக் அண்ட் ம், லாஜிக் வராது. அவங்கள போய் பேக் அண்ட்ல போட்டால் அவங்க சுத்தமாக வராது. ஆனால் யூஐ டிசைனிங்லாம் நல்லா பண்ணுவாங்க, யூஐ யூஎக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது வருதுன்னா அதை தான் சூஸ் பண்ணும். சில ம், பேர் வந்து டேட்டா பேஸ் கொரியெல்லாம் நல்லா ம், போடுவாங்க. அவங்க வந்து டேட்டா பேஸ் சைடு அந்த டேட்டா இன்ஜினியரிங் சைடு அந்த மாதிரி போகணும். ம், அவங்களுக்கு ம், எது செட் ஆகும் அப்படி ஒரு சிலருக்கு எல்லாருமே வரும். அவங்க ஃபுல் ஸ்டாக்காக கூட போயிடலாம், ட்ரை பண்ணலாம். பட் மத்த ஃபீல்டுல இப்ப என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா சிவில் அவன் இது சைட் இன்ஜினியர் இருக்கான். அவன் ஃபோன் பண்ணி ம், அதாவது உங்க ஃபீல்ட்ல ஏதாச்சும் இருந்தா சொல்லு. ஏன்னா உங்களதெல்லாம் ஈஸி. ம், அவனுக்கு அவன் என்ன கேட்டான், உங்க ஃபீல்ட்ல தான் உள்ள ஜாலியா உட்காந்து ஏசில ஒர்க் பண்ணலாம். உங்க இதுல ஏதாச்சும் இருந்தா ம், சொல்லு. அவனுக்கு அப்போ ஏன் இன்ட்ரெஸ்டே ம், இல்லாம சிவில் எடுக்கிற? இப்போ ம், உனக்கு தெரிஞ்சுதானே எடுப்ப. சிவில்னா உனக்கு வந்து சைட் இன்ஜினியரா போகணும், வெயில் அலையணும், அந்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ எடுக்கிற. அப்புறம் ஏன் நீ ம், இதை எதிர்பார்க்கற? அப்படி இல்ல சிவில்ல எனக்கு ம், உள்ள ஏசில நல்லா தான் உட்காந்துருக்குன்னா உள்ள டிசைனிங் அந்த சம்திங் கேட்ல வச்சு இது பண்ணுவோம். அந்த ஸ்கில்ல ம், வளர்த்து அந்த ஸ்கில் போலாம்ல. ம், அவங்க வந்து ஏன்ட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை உங்க ஃபீல்ட்ல இருந்தா பரவாயில்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து சொன்னா கூட பரவாயில்ல. இத்தனைக்கும் அவன் வந்து ம், ஆஹ், நான் படிச்சதுல சிபின்னு ஒரு இது இருக்கும் சப்ஜெக்ட், ம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம்ல ம், இருக்கும். ம். பேசிக் சி தான் இருக்கும். அவன் அதையே அதான் வந்து சி ப்ரோக்ராம். அரியர் கிளியர் சி ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து ஃபண்டமெண்டல் சி சம்திங் எஃப்சி எதோ சொல்லுவாங்க. சொல்லுங்க அதையே சொல்லுங்க, வந்து தெரியுது. அவன் கிளியர் பண்ணாம ஆ, ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் அதை கிளியர் ம், பண்ணாம கடைசியா இப்ப கோவிட் டைம்ல ம், எழுதி பேப்பர் எழுதி கொடுத்து பாஸ் ஆனா போதும் சொன்னாங்களா, அந்த இதுல பாஸ் ஆனவன். ம், பட் ஆனா அவனுக்கு வந்து ம், ஐடில ஒர்க் பண்ணும். பேசிக் சிஏ உன்னால கிளியர் பண்ண முடியல, எப்படி ஐடிக்குள்ள வர முடியும்? ம், ம், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐடினா ஜாலியா உள்ள ரூம்ல உட்காந்துக்கலாம், சேலரி நல்லா வரும் அப்படின்னு. ம், மத்த எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ம். ஓகே. இது எல்லாரும் சொன்ன, அதாவது ஒண்ணு போல சொல்ற விஷயம் அதுதான். லைக் வந்து இத இன்ஜினியரிங் படிச்சா இப்ப என்ன ப்ரோ வேலை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க உருப்படியா படிச்சீங்கன்னா அதுக்கான ஸ்கோப் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்கும் அப்படின்றதான் எல்லாமே சொல்றது இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் வந்து நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப காலேஜ் சூஸ் பண்றதுல இருந்து அதுல எப்படி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, ஸோ கரண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னைக்குமே வந்து நாலேஜ் வந்து என்ன சொல்றது, நமக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிறோங்கிறது அது என்னைக்கு வேஸ்டா இருக்காது. அது எப்படி வேஸ்டா இருக்க முடியும்? அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கை கொடுக்கும், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ அப்படியே ஒரு இறுதி கட்சி நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாரும் வந்து அந்த இறுதி கருத்தோட இந்த ஈவெண்ட்டை நல்லபடியா நிறைவு செஞ்சிடலாம். அப்படியே ஒவ்வொருத்தரா அவங்களோட இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. லோன் உல்ஃப்ல இருந்து அப்படியே ஆரம்பிக்க பார்ப்போம். ஹலோ ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குது, ஹலோ சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா?
கேக்குது கேக்குது. டவுட்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் எடுத்திருக்கேன், செகண்ட் இயர் போறேன் இப்போ. உங்க உங்க பேர் என்னன்னு சொல்லிடுங்க, அப்படியே உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பிபி. என்னோட இது இப்போ இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். இப்போ செகண்ட் இயர் இப்போ தான் போயிருக்கேன். இப்போ என்னன்னா எங்க வீட்டுல வந்து அவங்க வந்து சிவில் சேர்த்து விட்டாங்க, என்னோட எதுவுமே கேட்காம, என்னோட விருப்பம் எதுவுமே கேட்காம அவங்க மட்டும் சேர்த்து விட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து இது ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்காரு. அதனால அவருக்கு இதா இருக்கும்னு ஹெல்ப்பா இருக்கும்னு என்ன கன்சென்ட்லாம் எதுவும் கேட்கல. நீ இவ்வளவு மார்க் தான் எடுத்திருக்க, நீ சொன்னதெல்லாம் இது பண்ண முடியாது, நான் உனக்கு மேனேஜ்மெண்ட்ல சீட்டு வாங்கி தரேன், நீ படி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ வந்து எனக்கு ஐடியாவே இல்லை சிவில் பத்தி. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ அரியர் வைக்காம இது பண்ணிட்டேன். செகண்ட் இயர் எனக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வரும்போது சரி எப்படி இருந்தாலும் இதுதான் நம்ம படிச்சாகணும் 4 வருஷத்துக்கு, என்ன பண்ணாலும் எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறமேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எனக்கு எப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பா இது பண்ணி அவருக்கு வந்து என்னன்னா அவர் கூட இருக்கணும். எங்க அப்பா வந்து படிக்கல, நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். நிறைய சொத்தெல்லாம் ஏமாந்து அந்த மாதிரிலாம் இதாச்சு. இப்போ குடும்பத்தையும் விட்டு கொடுக்க முடியாம, நம்மளுக்கு பிடிச்சதை எதுவும் பண்ண முடியாம, சரி எப்படி இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணா இதை வச்சு பண்ணி ஆகணும், இதே எடுத்து படிக்கலாம், அந்த முடிவுல தான் நான் இருக்கேன். இப்போ வந்து சிவில் ஓரியன்டா நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா காலேஜும் அவ்வளோ பெருசா செட் ஆகல எனக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே எதுவுமே அமையல. ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா சில பேர் வந்து இந்த மாதிரிதான் அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து சைட்டுக்கு போயிருக்கானுங்க. அவங்களுக்கு இந்த நேம் எல்லாம் தெரியுது, இங்க என்னென்ன பண்ணணும், எப்படி வேலை அப்படின்னு. அவங்க அப்பாங்க எல்லாம் பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, அதனால அவனுங்க பெருசாவும் கண்டுக்கிறதும் இல்ல. கிளாஸுக்கும் வர மாட்டானுங்க, எதுவும் வர மாட்டாங்க. கேட்டா எங்க அப்பா கம்பெனி இருக்கு அப்படிங்க. சில பேர் வந்து சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு. எங்க கிளாஸ் ஸ்ட்ரென்த்தே 31 32 தான், அந்த மாதிரிதான். ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் செட் ஆகல, எதுவும் செட் ஆகல. இப்போ இதுதான் முடிவுன்னு ஆகி போயிடுச்சு. இப்போ நான் இதுல எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, எனக்கு ஒர்க் போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அது மட்டும் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சிவில் முதல்ல நீங்க இதுலதான் நான் போய் ஆகணும் அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றீங்க? வேற வழி இல்ல அதனால நான் இதுதான் போய் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றீங்களா? இல்ல வந்து அந்த முடிவுல வேற வழி இல்ல அந்த மாதிரிதான். உங்களுக்கு என்ன எதுல இன்ட்ரெஸ்ட்? ஆக்சுவலா நான் வந்து இது பண்ணா எனக்கு வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்றது என்ன? இந்த ஃபீல்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் இது பண்ணணும்னு நினைச்சேன். 12th வந்து எனக்கு இங்கிலீஷ் அந்த மாதிரி லிட்ரேச்சர் ஓரியன்டா எனக்கு பிடிக்கும். ஆனா அதுல வீட்டுல இருந்தா அத அப்போதைக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இல்ல நீ தேவையில்ல, உனக்கு வந்து இதுல உன்னால சம்பாதிக்க முடியாது, உன்னால சஸ்டெயின் பண்ண முடியாது, ஆர்ட்ஸ் குரூப் வேற, உன்னால இது பண்ண முடியாது அப்படின்னு அதை பெருசாவே கண்டுக்கல. அவங்க என்னன்னா இங்கிலீஷ் படிச்சுனீங்கன்னா டீச்சர் ஆக போயா அந்த மாதிரி கணக்குல, அவங்களுக்கு பெருசா படிப்பும் இல்ல, அதனால தெரியல, அப்படியே விட்டாங்க அப்படியே. அதனால இப்போ முடிச்சிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியாம எதுவும் தெரியாம. இப்போ வந்து உங்களுக்கு டெக்னாலஜி பேசிஸா இல்ல வந்து மத்த இதுல அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மத்த எதுலுமே இல்ல ப்ரோ, எனக்கு பிரச்சனையே. எதுலயும் இது பண்ண முடியல. இப்போ நீங்க வந்து எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை இல்லை, சரியா? நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இப்போ நீங்க இப்ப சிவில் படிக்கிறப்போ சிவில்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சரியா? அதாவது உங்களுக்கு வந்து சைட்டுக்கு போற மாதிரியான வேலைகள் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமா? அப்படி இல்லை அப்படின்னா இது இப்ப கிசாமே சொன்னாருல்ல, இந்த பேசிஸ்ல சிவிலுக்கு வந்து நான் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எனக்கு பிடிச்சிருக்கா, நீங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்ப நீங்க சிவில்னா நான் சிவில்ல மட்டும்தான் அப்படியே போய் அப்படின்ற, இப்போ என் கூட படிச்சவங்க எல்லாருமே சிவில்ல இருந்துட்டு ஐடிக்கு போய் வேலை பார்க்கிறவங்க, புரியுதா? அப்போ வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்றப்போ மல்டிபிள் ஒர்க்ஸ்ல சர்ச் பண்ணணும். எனக்கு எது செட் ஆகும், நான் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கரெக்டா?
ஸோ இந்த இதுல போனா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், இது வந்து எனக்கு பண்றதுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். புரியுதா? அது வந்து நீங்க தான் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போக வேண்டிய பார்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ நீங்க ஒன்ஸ் வந்து இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் அது என்ன, அது அது எப்படி இருக்கு, அது இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, அதனோட லாங் ரன்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நீங்க பார்க்கணும். அது இதா வேணா இருக்கலாம், சரியா? அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ கோர்சஸ் இருக்குல்ல யூடியூப்ல, அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஃப்ரீ கோர்சஸ். ஓ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃப்ரீ கோர்சஸ்ல வந்து எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. அந்த பேசிக்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டைம் ஆகும். அந்த பேசிக்ஸை கவர் பண்றப்போ உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே என்னால வந்து இதுதான்ப்பா இது ஓகேவா, நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத நீங்க பல விதத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது, நீங்க படிச்சுதான் ஆகணும் அதை பத்தி. ஓகே, இப்போ அது நான் வந்து இதுதான் அப்படின்னு ஒரு பார்ட் பண்றீங்கல்ல, ஒரு பார்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முதல் வேலையா உங்களோட இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா யூடமில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், சரியா? யூடமில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. யூடமி ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அது யூடமி. யூடமில ஒரு அக்கௌண்ட் UDEMY, சரியா? யூடமி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, நீங்க வந்து ஒரு விஷயம் பார்த்துட்டீங்க, அதை இது பண்ணிட்டீங்க. அப்ப அந்த விஷயத்துல எந்த கம்பெனிஸ்லாம் பியானியரா இருக்கானுங்க, பியானியர்னா யார் யாரெல்லாம் இதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கானுங்க இது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனில வந்து சும்மாவே நீங்க இப்ப தேர்ட் இயர் படிக்கிற பையனா கூட இருக்கலாம். ஆனா அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜாப் அப்ளிகேஷன் இருக்கும், கரியர் அபவுட் ஜாயினஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா என்ன ரெக்குயர்மெண்ட் கம்பெனிக்கு தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல சில இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 கம்பெனியை வந்து ரேஷியோ பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும், சரியா? 4-5 கம்பெனியை தனியா நீங்க ரேஷியோ பண்ணி எடுத்து வச்சுட்டு 4 கம்பெனிலயும் 5 கம்பெனிலயும் ஒரே மாதிரி என்ன விஷயத்த திருப்பி கேட்கறான் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த விஷயத்த டிஃப்ரெண்டா கேட்கறான், எந்த விஷயத்த காமனா கேட்கறான் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த காமனா கேட்கறது எல்லாமே ஸ்கில், சரியா? அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூடமில வந்து கோர்சஸ் இருக்கும் தனியா, இதுக்கு மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவான். அந்த கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அவனே ஆன்லைன்ல சர்டிபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவான். ஓகேவா? நீங்க சைடு பை சைடு காலேஜ் படிக்கிறப்பவே உங்களோட இந்த டைம்ல வந்து நீங்க இதுலயும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும், காலேஜ்ல ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டும் அப்படிதான் இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் வரும். பட் இந்த ஸ்கில்ஸ்ல எல்லாம் நான் போறேன் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கில்ஸ்ல கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணும், சரியா? ஸோ இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கோர்சஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சுக்கணும். அந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் சைட் பை சைடா அந்த இதுல வந்து என்ன அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கு, நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஹேபிட்டையும் நீங்க கொண்டு வரணும். இதை கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும், நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிடும். இப்போ என்னன்னா என் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ நான் செகண்ட் இயர் போகும்போது பத்தி எனக்கு தெரியுது என் டிபார்ட்மெண்ட்டே இப்போ தூக்கிட்டாங்க என் காலேஜ்ல இல்ல. இப்போ அப்படி என்னங்க டிபார்ட்மெண்ட்? கேக்குது சொல்லுங்க. அப்படி என்ன டிபார்ட்மெண்ட்? சிவில் தான். சிவில் இன்ஜினியரிங். சரி, ஓகே. டிஃபரெண்டா இருக்கு, தூக்கிட்டானுங்க. அது என்னன்னு ஏன்னா இப்போ என்னன்னா என்னாச்சுன்னா ஏஐடிஎஸும் ஏஎம்எல்லும் இன்டேக் வந்து அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ ஏஎம்எல் ஏஐடிஎஸ். சிவில வந்து தூக்கிட்டாங்க இது இல்லைன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. ஆமா, அப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஆள் வரான், அவன் பாட்டுக்கு வரான், எதுவுமே அவனுக்கே தெரியல. அவனே ஓப்பனா சொல்றான், மத்த சீனியர் கிட்ட எல்லாம் கேட்டா அந்த சாருக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, எல்லாரும் சும்மா டுபாக்கு வருதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் லேப் எடுக்கிறவங்க இப்ப என்ன பண்றான்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 லேப் கிட்ட வந்திருக்கும். ஒரு 10 லேப் சாரே வர கிடையாது, வந்தாலுமே ரெக்கார்டு எழுதுங்க தம்பி அப்படின்னு. எனக்கு தியோடோலைட்னு அது ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். அதை அவன் ஒழுங்கா கூட எனக்கு சொல்லி தரல, சர்வே எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படின்னு. நான் பசங்க இப்ப இல்லையா லேட்டரல் என்ட்ரில வந்த பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து டிப்ளமோ முடிச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கு, அவனுங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதாதான் இருக்கு.
கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான் இது. சரி, இப்போதைக்கு நான் சொன்ன இந்த வழிகளை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? மிஞ்சி போய் இதுலயும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ப்ரோ எனக்கு இந்த ஏரியால டவுட் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சர்வர்லயும் இப்போ டியூபி சர்வர்லயும் ஒவ்வொரு இது டவுட் கிளியரிங்க்குன்னு ஒரு சேனல் இருக்கும். அதே மாதிரி வந்து எஸ்விகேலயும் ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அங்க நீங்க போட்டு விட்டீங்கன்னா போதும், உங்களோட டவுட்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அப்போதைக்கு அப்போ அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. சரியா? இப்ப எல்லாத்தையும் விட நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எனக்கு என்ன வருது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ண போறேன், இந்த இதுதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும். அந்த சூசிங்க்கு வந்து நீங்க டைம் எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. சி யூ ஆர் ஜஸ்ட் செகண்ட் இயர், அவ்வளவுதான். சரியா? நீங்க காலேஜ் செகண்ட் இயர் தான் போறீங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் டு சூஸ் வாட் யூ வாண்ட் டு அப்படின்றது இருக்கு. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட டைமை நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கஷ்டம். அதுக்காக சொல்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நன்றி ஃப்ரெண்ட். ஸோ எல்லாரும் பொதுவா எடுத்து வைக்கிற பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். லைக் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு விஷயத்த படிச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் வந்து கண்டிப்பா இருக்கு. இல்லாமலாம் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதை வந்து நம்ம தேடி இதுக்கு இதுதான் அப்படின்றத மட்டும் கரெக்டா படிச்சா மட்டும் போதும். ஸோ இன்ஜினியரிங் படிச்சாலும் நம்ம காலேஜ் முக்கியம். அனுபவம் அப்படி 4 வருஷம். இல்ல புரியுது உங்க வழி எனக்கு புரியுது. காலேஜ் முக்கியம். நீங்க காலேஜ் நல்ல காலேஜா இருந்தா நீங்க பிளேஸ் ஆவீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க எஃபர்ட் போட்டாதான் வந்து. படிச்சான் அவன் பிளேஸே ஆகல. 4 வருஷம் ஆச்சு இது கிடைக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், இப்ப வெளில இப்ப யூஎக்ஸ் கோர்ஸ் பண்ணி இப்பதான் பிளேஸ் ஆயிருக்கான். அதுவும் இருக்கு. காலேஜ் நல்ல காலேஜ் எடுத்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க, ஆள் இருக்கும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போசர் கிடைக்கும், நல்ல என்வரான்மெண்ட் இருக்கும். என்ன மாதிரி கேஸ்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. 0 கான்டாக்ட்ஸ், 0 எக்ஸ்போசர். சொல்லி கொடுப்போம் ஆள்கிட்ட. நானா பில் பண்ணது எல்லாத்தையும் ஒன்னொன்னா தேடி பிடிச்சி பார்த்துருக்கேன். விஷயம் எவ்வளவு சொல்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரி விஷயம் அவ்வளவுதான். நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்றதும் முக்கியமான ஒரு பகுதி. அதே சமயம் இதுவும் வந்து உங்களோட இதுல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும். நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க சூஸ் பண்ற காலேஜ் ரெண்டுமே தான் உங்க இதுல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ அதனால வந்து அதை ப்ராப்பரா இது பண்ணி முடிச்சு வேலை வாங்கும் வாய்ப்பை பாருங்கள் என்று கூறி ஈவெண்ட் வந்து நடத்தி வெற்றிகரமாக சேர்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இப்ப நான் ஏன் திண்டுக்கல் யோனி மாதிரி பேசுறேன்னு தெரியல. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.